வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி ஒரு மான்காவை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். கதையை எடுத்தோடனே ஒரு பேலஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு வாரியர் நடந்து போகிறத நமக்கு காட்டுறாங்க. நடந்து போகிற அந்த வாரியர் கீழே கிடக்கிற அந்த இலையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணோட அழகில் அப்படியே மயங்கி போய் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவர் பக்கத்தை பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறா. என்னை மன்னிச்சிருங்க, வாரியர் லீடர் ஆஃப் த ரெட் போ ஜான்ட்ரே நேம். நான் நிறைய தண்ணி தூக்கிட்டு போன டயரில் தான் இங்கே உட்காந்துருந்தேன் வாரியர் லீடர். அதுக்கு அந்த வாரியர் லீடர் அவள் கையில் வச்சிருக்க அந்த பக்கெட்டை பார்த்துட்டு, இவ்வளோ தண்ணி தூக்கிட்டு போறியே, இது ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறத விட அதிகமாக இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குது, என்னை மன்னிச்சிடுங்க வாரியர் லீடர், அடுத்த வாட்டி நான் கம்மியான தண்ணியே ஃபில் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு அந்த வாரியர் லீடர் சொல்கிறாரு, சரி இதை கொண்டா, நான் கொண்டு வரேன். அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை இதில் நீங்களாம் தூக்கக்கூடாது, இதை நான் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை பரவாயில்லன்னு அந்த வாரியர் அதை தூக்கிட்டு வராரு. அதுக்கு அந்த பொண்ணு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறா. சீன் அப்போ அங்கேயே கட் ஆகுது. அப்படியே அவங்க நடந்து போகிறத காட்டுறாங்க. நடந்து போகும்போதே நம்ம நிம் சொல்கிறான், நம்மளோட செக்டில் நீ இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக உனக்கேற்ற ரிவார்டு என்னைக்காச்சும் கிடைக்கும் அப்படின்னு அந்த வாரியர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இது மாதிரியான வார்த்தைகளை யாருமே என்கிட்ட முன்ன பின்ன சொன்னதே இல்லை, ரொம்பவே நன்றி அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே அந்த பொண்ணு சொல்லு. ஆனால் ஆமாம்ல, உன் பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லை பாரு. ஆமாம், உன் பேர் என்ன? நான் ஷேரிங் ஹாலோட ஒரு அட்டண்டன்ட் ட்ரெயினியாக வேலை பார்க்குறேன், அதோட என்னோட பேர் சிலோன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்ட உடனே நிம் சொல்கிறான், குளிர்காலத்தில் பூக்கிற ஆர்ச்சிட் பூ மாதிரி இருக்கு. அதுக்கு சிலோன் கேட்குறா, என்ன சொன்னீங்க? அதுக்கு நிம் சொல்ல வரான், நீ ரொம்பவே அழகா அப்படிங்கிறதுக்குள்ளேயுமே அவள் கத்த ஆரம்பிச்சிடா. அட என்னது அது? அங்கே பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ ஒரு போரோட சண்டை போட ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த போரும் பொடி பயிலங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு உண்மையான ஆப்பனண்டோட ஃபைட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. அப்போ சரி பேசுனது போதும், சண்டையாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த போரை பார்த்து நம்ம ஹீரோ கேட்குறான். அப்படியே ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ், யார் பலசாலியாக இருக்காங்களோ அவங்களால தான் உயிர் வாழ முடியும். அந்த போர் எடுத்த உடனே ஹீரோ நோக்கி வேகமாக ஓடியார ஆரம்பிக்குது. வேகமாக ஓடியா அந்த போர் வந்து அவனை முட்டை வரும்போது ஹீரோ தன்னோட 2 கையும் குறுக்க வச்சு தடுக்கிறான். தடுத்துக்கிட்டே சொல்கிறான், இது ஒன்றும் மோசம் இல்லை, ஆனால் என்னை கொள்ள இது பத்தும்னு நினச்சின்னா அது ரொம்பவே பெரிய முட்டாள்தனம். அதுக்கப்புறமாட்டியும் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. கொஞ்சோண்டு ரத்தம் தெரிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதோட அங்கே கட் பண்ணுறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, ஆமாம் யார் இவன், யாருக்கு தெரியும்? இப்போ நமக்கு அந்த செத்து போன போரை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு வழியாக அந்த போரோட கதை முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவங்க 2 பேரும் இவனை பார்க்க, இவங்க அவங்கள பார்க்குற மாதிரி அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், நிம்மா பார்த்து, வாரியர் லீடர் ஆஃப் த ரெட் போ ஜான்ட்ரே நேம், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் போகிற வழியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு. நான் எல்டர் பேக்ஸானோட ஆர்டர் படி தான் இங்கே வந்தேன். அவர் தான் எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாரு, பேலஸில் ஒளிஞ்சிருக்க போரை தேடி கொள்ள சொல்லி. அந்த போரை தேடி கொள்றதுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஓ அப்படியா, நீ எல்டர் பேக்ஸானோட ஆர்டர் படி இங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முறை தான் நம்ம சந்திப்பு சரியால, அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம சரியான இடத்துல சந்திப்போம்னு நினைக்கிறேன். அதோட உங்கள் ப்ரைவேட் மூமெண்ட்டை பற்றி நான் வெளியே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தம்ஸ் அப் காட்டிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னது ப்ரைவேட் மூமெண்ட்டா? இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்தில் கத்துறாங்க. சாச்சா எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, என்னை பற்றியெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டாக்கை கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வேகமாக அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க. அவன் போகிறத அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், அதுக்குள்ளேயுமே இவ்வளோ காலம் ஓடி போச்சு, நேற்று வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் 10 வருஷம் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்சாக தான் தெரியுறாங்க. வாரியர் லீடர் ஆஃப் த ரெட் போ ஜான்ட்ரே நேம் அவன் ஹீரோயினை சந்திப்பான். அப்புறம் அவன் மேலே அவனுக்கான ஃபீலிங்ஸை வளர்த்துப்பான். அவன் மட்டும் கிடையாது, மிச்சம் இருக்கிற எல்லா மேல் ப்ரொட்டாகனிஸ்ட்டுமே ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸாக வளர்த்துப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினோட ஸ்ட்ராங் பேஷன்னால அவள் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் காலம் போக்கிலேயே அவள் இந்த பேலஸோட ஹெவன்லி மேடனாக மாறிடுவா. இதுதான் ஸ்டோரி ஆஃப் த ரொமான்ஸ் ஃபேண்டசி நாவல் அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம கிட்ட சொல்கிறான். இருந்தாலும் நிம்ம பார்க்க பாவமாக இருக்குப்பா, ஏன்னா அவனும் மெயின் கேரக்டர் கிடையாது. மெயின் கேரக்டர் என்னமோ அந்த க்ரௌன் பிரின்ஸ் தான். இப்போ ஹீரோ சொல்கிறான், ரொம்பவே நன்றி சிலோன், என் நாங்கள் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு. சொல்லப்போனால் 10 வருஷம் ஆச்சு நான் இந்த நாவலுக்குள்ளே வந்து. மெயின் ஸ்டோரியில் இல்லாத ஒரு கேரக்டர், ஹீரோயினோட எங்கர் பிரதர் இந்த கிரேட்டஸ்ட் எம்பையர் ஷிட்டாங் ஃபே, அதில் உள்ள ஒரு பேலஸ் தான் ஷிட்டாங்கோ. கப்புள்ஸ் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா நம்ம ஹீரோ செத்து போன அந்த போரை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் போகிறத பார்த்துட்டு, ஆமாம் யார் இவன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னதான் ஒரு ரொமான்ஸ் நாவலாக இருந்தாலும் எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ரொமான்ஸும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட நான் என்னோட 20 வயசில் இந்த நாவலுக்குள்ளே வந்தேன், நான் வந்தே 10 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எனக்கு ரொமான்ஸ்னால் என்னென்னு நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை அப்படிங்கிறான். எல்டர் பேக்ஸன் ஹவுஸோட சர்வெண்ட் வந்து கேட்குறான், டேப்பியாங் அடிபடாமல் அந்த போரை கொண்டுட்டு வந்துட்டியா அப்படிங்கிறான்.
அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அந்த போரை கொண்டுட்டேன், அதை வச்சு நான் ஒன்று சூப்பராக பண்ண வைப்பேன், அதை பற்றி நீங்கள் வெளியே எதுவும் சொல்லாதீங்க, இப்போ நான் அந்த போரை இழுத்துட்டு போகிறேன். நம்ம ஹீரோ அந்த போரை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். எப்போயுமே விளையாட்டு தான், இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு அந்த சர்வன் சொல்ல அதோட நைட் ஆகிடுது. நைட்டு பார்த்தோம்னா ஹீரோ நம்ம அந்த போரை வெட்டி சமைச்சிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாளாச்சுப்பா பீஃப் மீட்லாம் சாப்பிட்டு, இது போராக இருந்தாலும் பீஃப் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்க ஒரு கில்லிங் இருக்கிற மாதிரி தெரியும். டக்குன்னு ஹீரோ கையில் கத்தி எடுத்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அது அவங்க அக்கா. அவங்க அக்காவை பார்த்து ஷாக்கான டப்பிங் கேட்குறான். ஆமாம் சிலோன், நீ எப்படி இங்கே வந்த? நான் உன்னோட ஹெல்த்தை ரைஸ் பண்ணுறதுக்காண்டி உனக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு எல்லாம் சரியாயிட்டா, அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. இல்லை இல்லை, ஆபத்தான விஷயம் எதுவுமே என் தம்பி கையில் இருக்கக்கூடாது, அந்த கத்தியை இங்கே கொண்டா. நீ இந்த மருந்தை ரெகுலராக யூஸ் பண்ணாதான் உன்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் சரி, அந்த வாரியர் லீடர் இருக்கும்போது எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்ட பார்த்தியா? பின்ன நீ பெரிய பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னை என் தம்பின்னு சொல்ல முடியுமா? சிலோன் நோனா, வெளியே என்ன இவ இப்படி பேசினாலும் இவ வாழ்க்கையில் எனக்காண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதை எதையுமே என்னால் மறக்க முடியாது. ஹவாங் சியோல்ங்கிற கிளானில் தான் நானும் சிலோனும் இருந்தோம். எங்கள் கிளான் மேலே இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஹெவன்லி மேடர் ஒரு உத்தரவு போட்டாங்க, என் கிளானில் இருக்க எல்லாரையும் கொல்ல சொல்லி. சிலோனுக்கு அப்போ 7 வயசு. அவள் கண்ணு முன்னாடியே அவங்க கிளான் மெம்பர் எல்லாரையுமே கொன்னாங்க. அந்த எக்ஸிக்யூஷன்லேருந்து நானும் சிலோனும் தப்பிச்சிட்டோம். அப்போ சிலோனுக்கு 7 வயசு. அவள் என்னை இழுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சோம். அதுக்கப்புறமாட்டி ஸ்ட்ரீட்டில் பெக்கராக ஒரு சில மாதங்கள் வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒரு காட் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்போ இருந்த அந்த ஹெவன்லி மேடன் எங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஒரு வாரியர் அட்டண்டண்டாகவும் ஒரு ட்ரெயினி அட்டண்டண்டாகவும் இருக்கணும். இது நல்ல வாழ்க்கை இல்லைனாலும் நாங்கள் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்ததுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை வச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, உன் அக்காவா நான் அதை எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அதோட அவகிட்ட வந்து, உனக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பரவாயில்ல. என்ன பேசுகிற பைத்தியம் மாதிரி? ஐயோ, என் தம்பி எப்போ தான் வளருவான்னு எனக்கு தெரிலையே. நான் வளர்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப வளர்ந்துட்ட போல இருக்கே. அதான் வாரியர் லீடர் ஆஃப் ரெட் போ இருந்தார் போல. இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் அதை அப்பயே அங்கேயே சொன்னேன்ல. சரி, சாப்பிட்றியா? சாப்பாடு ரெடியாக இருக்குது. இல்லை, என்னை மன்னிச்சிரு, நானே என்னோட ஒர்க் ஹவரில் தான் இங்கே வந்தேன். அதோட வாரியர் லீடர் ஆஃப் த ரெட் போ உன்னை பார்க்கணுன்னு சொன்னார். என்னது, என்ன பார்க்கணுன்னு சொன்னாரா? எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியலை. மேபி நீ அந்த போரோட சண்டை போடும்போது உன்னோட டேலண்ட்டை பார்த்து கூப்பிட்டுருக்கலாம். என்னடா அது ஒரே சத்திய சோதனையாக இருக்குது. மறந்துடாம நாளைக்கு போய் அவரை பாரு. சரி, இப்போ சாப்பிடுவோன்னு எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஜான்ரே நேம், உன்னை ரெட் போல ஒரு மெம்பராக சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு ஹீரோ கத்துறான். மனசுக்குள்ளே கேட்குறான், ஏன் இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது? அத்தோட இந்த இடத்துல சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து சொல்கிறான், நான் தான் சியோல் டாப்பயாங், வாரியர் ட்ரெயினி எல்டர் பேக்ஸானோட பிளேஸ்லேருந்து வந்திருக்கேன். என்னை வாரியர் லீடர் ஆஃப் த ரெட் போ ஜான்ரே நேம் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். சரி, எனக்கு புரியுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அவர் வந்துடுவார். எஸ் சார் அப்படின்னு ஹீரோ கத்துறான். ஒரு உண்மையான வாரியர் தன்னோட ரெஸ்பெக்டை காட்டுறதுக்கு அவன் அந்த அளவுக்கு சத்தமாக பேசணும். இதுக்காண்டி நான் காலையில இருந்து ப்ராக்டிஸ் கூட பண்ணிட்டு வந்தேன். நான் நினைக்கிற மாதிரி எதுவும் மோசமாக நடக்காத வரைக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்க. அந்த சர்வன் வந்து உன்னை உள்ளே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறான். என்னால் இதை நம்பவே முடியலை. ஒரு போரை நீ எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் கொண்டுட்ட. உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. என்னால் இன்னமும் நம்ப முடியல நீ ஒரு சாதாரண வாரியர் ட்ரெயினிங்கிறத. இப்போ வேணால் நான் சாதாரண ட்ரெயினியாக இருக்கலாம், வருங்காலத்தில் ஆனால் ஒரு சிறந்த வாரியர் ஆவேன். சரி, இந்த ஸ்பிரிட்டை பார்க்கும்போது ஆர்வமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தர் பிறக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு பிறப்பாங்கன்னு கேட்டால் அது இல்லை. எனக்கு 7 வயசு இருக்கும்போது நான் டிவைன் ஃபீவரால் பாதிக்கப்பட்டேன். அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடச்சிச்சு. இப்போ நிம் யோசிக்கிறான், டிவைன் ஃபீவருங்கிறது டிவைன் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது. மோஸ்ட்லி டிவைன் ஃபீவர் வந்தவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. டிவைன் ஃபீவர் அப்போ அவங்களுக்கு இருக்கிற வழியை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களே அவங்கள கொண்டுக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். டிவைன் ஃபீவர்லேருந்து சர்வே ஆகிறவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அதோட அவங்க ஹெவன்லி எம்பரரால் செலக்ட் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கான டேலண்ட் பேக்ஸானோட பிளேஸில் வேஸ்ட் ஆகுறது என்னால் பார்க்க முடியலையே. உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ பெரிய டார்கெட்டை எய்மாக வச்சாதான் உன் வாழ்க்கையில் நீ இன்னமும் சாதிக்க முடியும். ஹீரோ இப்போ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், ஐயோ இது எப்படா முடியும்? உன்னோட டேலண்ட்டுக்கு ரெட் போல ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கு. கரெக்டாக இதோட தான் போன சாப்டர் எண்டிங்கில் இந்த சீனை நமக்கு காட்டியிருப்பாங்க. உனக்கு ரெட் போல சேர விருப்பம் இருக்கா? ஏன் இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது? இல்லை, என்னால் முடியாது, நான் ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவன். அதோட ஹெவன்லி மேடனோட கருணைனால தான் நான் இன்னமும் இந்த இடத்துல உயிரோட இருக்கேன். ரெட் போ எப்பயுமே ஒருத்தரோட திறமைக்கான மரியாதையை கொடுக்கும். அதனால நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. உன்னோட விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லு. நீ எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ற? கொஞ்சோண்டு வேலை செஞ்சுட்டு நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட இலக்கு. இப்படி சொன்னோன்னுமே ஒரே அமைதியாகிடுது காய். அதுக்கப்புறம் அந்த வாரியர் லீடர் ஆஃப் ரெட் போ இன்னும் உளுந்து சிரிக்கிறாரு. சரி, எனக்கு புரிஞ்சது, உனக்கு ரெட் போல சேர விருப்பம் இல்லை. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உன்னோட ஸ்வாடை கூட நான் அதை பார்த்துட்டு தரேன். சரி, நான் இதை அதிகமாக பயன்படுத்தினது இல்லை, இந்தாங்க பாருங்க அப்படின்னு ஹீரோ கொடுக்குறான். அந்த கத்தியை வாங்கி அவர் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அது பெருசாக ஷார்ப்பாக இல்லை.
உண்மையான வாரியரோட ஸ்ட்ரென்த் அவனோட ஸ்வாடில் தெரியும் அப்படின்னு நிம் சொல்கிறான். நேற்று நீ என்னை ஒரு ட்ரெயினி அட்டண்டரோட பார்த்தியா, அது யதார்த்தமாக நடந்தது தான். ஓ யார் சிலோனை சொல்கிறீங்களா அப்படிங்கிறான் ஹீரோ. எனக்கு தெரியும், அது யதார்த்தமாக நடந்தது தான். இப்போ நமக்கு நிம்ம காட்டுறாங்க. நிம் சொல்கிறான், கரெக்டாக அந்த நேரம் அவன் அந்த ஸ்வாடை பிடிச்சிருந்த அதை அவன் என் கையில் கொடுத்த விதம், அதோட அவன் கண்ணில் தெரிஞ்ச அந்த ஒரு வெறி, கண்டிப்பாக அவனோட முழு திறமையை அவன் மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்கான். எல்டர் பேக்ஸியாங் அப்படி அவரோட இடத்துல என்ன தான் மறைச்சி வச்சிருக்காருன்னு தெரில. இப்போ நமக்கு எல்டர் பேக்ஸியானோட பிளேஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு மெய்டு, டேப்பியாங் நீ போரை ஒன்று பிடிச்சிட்டு வந்தியாமே அப்படின்னு கத்திட்டு வர. நம்ம ஹகரமோ செய்யலாம், என்கிட்ட ஹரோச்சோ சாஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு அவன் கத்துறான். எல்லா போர்பீட்டையும் சூப்பாக செஞ்சிட்டியா? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் ஹகரமோவை மறந்துடு, இந்த சூப்பை சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒரு கேவலமான சூப்புக்காண்டி ஹகரமோ பண்ண வேண்டிய மீட்டை வீணாக்கிட்டியா? எல்டர் பேக்ஸியாங் நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்கள். அப்போ தான் காய்ஸ் நமக்கு அந்த எல்டர் பேக்ஸியானே காட்டுறாங்க. சூப்பில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, அடுத்த வாட்டி பண்ணும்போது உப்பை குறைச்சிக்க அப்படின்னு அவர் சொல்லப்போ அந்த பொண்ணுக்கு மூஞ்சியை மாறி போயிடுது. டேப்பையாங் எனக்காண்டி பக்கத்தில் இருக்க மெய்டன் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு வரியா? என்னது நானா? ஆமாம் போகிறப்ப யோன்ட்ரேயும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. என்ன நானுமா? ஆனால் எல்டர் பேக்ஸியாங் நீங்கள் தானே ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுல சிறந்தவர். ஆனால் டேப்பையாங் அது உனக்கு சம்மந்தப்பட்டது, நீயே போய் பார்த்துட்டு வா. என்னது எனக்கு சம்மந்தப்பட்டதா? எனக்கு வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும். சரி எனக்கு புரிஞ்சது. இப்போ நமக்கு ஒரு பேலஸை காட்டுறாங்க காய்ஸ். அங்கே இருக்கிற மெய்டெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, ப்ளீஸ் என்னை கொன்னுடுங்க, என்னால் இதுக்கு மேலேயும் இந்த வழியை தாங்கிக்க முடியாது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த பேலஸை தான் காட்டுறாங்க. அப்போ யோன்ட்ரி சொல்கிறா, ஏன் எல்டர் பேக்ஸியான் நம்மளை அனுப்பணும், அவரே வந்திருந்தால் இந்த வார்டில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அதான் எனக்கும் புரியலை, எல்டர் பேக்ஸியான் தான் ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுல சிறந்தவர், அப்படி இருக்கும்போது ஏன் என்ன அனுப்பணும்? ஒருவேளை இந்த வார்டில் ஃபார்மேஷன் இல்லைனா அப்படி என்ன இருக்கும்? ஏன் எல்டர் பேக்ஸியான் என்ன அனுப்பணும்? அப்புறம் லேடி சுபைக்கு வேறு ஏதாச்சும் பர்சனலாக வேறு ப்ராப்ளம் இருக்குமா? என்ன மாதிரியான சாதாரண ஒரு ட்ரெயினி அனுப்புறதுனால இங்கே என்ன மாறப்போகுது? சரி போய் அந்த ஃபார்மேஷன் ஏதாச்சும் பார்ப்போம். ஓ இதுதான் அந்த ஃபார்மேஷனா? கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த ஃபார்மேஷனில் எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரின்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேடி சுபைக்கு இருக்கிற ப்ராப்ளம் இந்த ஃபார்மேஷனால் வரல. அப்போ ஒரு மெய்டு சொல்கிற, ஓ அப்படியா? இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அடேங்கப்பா இந்த மெய்டன் குவார்ட்டர்ஸ் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, அதோட இங்கே அளவுக்கு அதிகமான டாலிஸ்மான் இருக்குது. பேக்ஸியானோட வாரியர் நீங்கள் சொல்கிறதா நான் நம்புகிறேன். ஆனால் லேடி சுபைக்கு இதை விட ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஷேரிங் ஹாலோட அட்டண்டன்ட். அதோட இங்கே இருக்கிற மெய்டெல்லாம் நாள் ஆக ஆக எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஓ அப்படியா? அப்போனா சரி நானே போய் லேடி சுபைக்கியை நேராக பார்க்குறேன், அப்போ தான் எனக்கு என்னன்னு தெரியும் அவங்களோட பிரச்சனை. இப்போ நம்ம ஹீரோவும் யான்ட்ரியும் அந்த லேடி சுபைக்கு இருக்க வார்டுக்கு போகிறத காட்டுறாங்க. அங்கே போனோடனே ஒரு ஹெட்மெய்டு வந்து, என் பேர் ஹவாங், நான் தான் ஷிட்டாங்காவோட ஹெட்மெய்டு அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இதுக்கு முன்னாடி வந்த மிஸ்ட் எதுவும் சொன்னாரா? இல்லை நீங்கள் நேராக போய் பார்த்தா உங்களுக்கே அது தெரியும் அப்படின்னு அந்த மெய்டு சொல்கிறாங்க. இப்போ சுற்றி இருக்க மெய்டெல்லாம் பேசிக்கிறாங்க. கடைசியாக ஆல்கமிஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ இந்த வாரியர் புதுசாக வந்திருக்காரு, அதோட இவர் கையில் ஸ்வாட் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச இவர் லேடி சுபுக்கியை பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி பேசிகிட்டு இருக்கு. அதோடய அவங்க கான்வர்சேஷனை நமக்கு மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் காட்டலை. இப்போ அந்த மெய்டு சொல்கிறாங்க, நம்ம வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஏதோ தப்பாக இருக்குது, இவங்க தான் லேடி சுபுக்கியோட மெய்டு, ஆனால் இவங்களே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க, ஏதோ சரியில்லைன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் சும்மா நம்மளை பயமுறுத்துறாங்க டப்பையாங், நானே முதல்ல உள்ளே அப்படின்னு யான்ட்ரி திறக்க போகும்போது ஒரு பொண்ணு குறுக்க வந்து, இல்லை திறக்காதீங்க, இங்கே இருந்து போயிடுங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், ஆமாம் யார் நீ? நான் ஷிட்டாங்கோட ஒரு அட்டண்டன்ட், அதோட நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுங்க. அட்டண்டன்ட் அழுதுகிட்டே கேட்குறாங்க, பன் யாங் வழியை விடு, அந்த வாரியர் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு 2 அட்டண்டன்ட் வந்தால் அந்த அட்டண்டன்ட் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அட்டண்டன்ட் கத்துறாங்க, ப்ளீஸ் போகும்போது அந்த ஸ்வாடையாச்சும் வச்சுட்டு போங்க, நான் கெஞ்சி கேட்குறேன், போகிறப்ப அந்த ஸ்வாடை வெளியே விட்டுட்டே போங்க. அப்போ அந்த 2 அட்டண்டன்ட்டில் ஒரு அட்டண்டன்ட் இவன் நீங்கள் லேடி சுபுக்கி எதுவும் பண்ணிவிடுங்கன்னு நினச்சி பயப்படுறா, அதனால் இவன் பண்ண எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், யான்ட்ரி எனக்கு ஏதோ சரியாக படலை, இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. டேப்பையாங் எல்டர் பேக்ஸியான் நம்மளை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காரு, அதனால் இதை நம்ம தான் முடிச்சாகணும், உனக்கு விருப்பம் இல்லைனா நீ உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு யான்ட்ரி அந்த கதவை திறக்கிறா. கதவை திறந்த உடனே ஒரே டார்க் ஆராவாக வெளியே வருது. இப்போ அவங்க அதை பார்த்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா லேடி சுபுக்கி ரொம்ப மோசமான கண்டிஷனில் படுத்து கிடக்குறாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இந்த பேலஸில் இவ்வளோ மெய்ட் இருந்துமே ஒருத்தராலையுமே ஒன்றும் பண்ண முடியலையா, ஏன் இவங்க பக்கத்தில் கூட ஒருத்தர் கூட இல்லை? லேடி சுபுக்கிட்டேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்பவே வலிக்குது, என்னால் இதை தாங்க முடியலை, என் கை கால் எல்லாமே வலிக்குது, என்னை கொன்னுடு ப்ளீஸ் என்னை கொன்னுடு அப்படின்னு ஹீரோ மைண்ட்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இது பீச்சிங் ஸ்பெல், இதால் மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ண வைக்க முடியும். அப்போ ஹீரோ தன்னோட நாக்கு கடிச்சு அந்த ஸ்பெல்லேருந்து வெளியே வரான். நல்லாவே யோசிச்சிங்க எல்டர் பேக்ஸியான்,
என்னை தொட்டு நான் இந்த ஸ்பெல்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட்டேன். இதே மற்றவங்களா இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். அதோட என்னோட கை ஆல்ரெடி என் பிளேடில் இருக்குது. நானே ஒரு சில வினாடியில் நேரம் லேடி சுபுக்கியை கொண்டு இருப்பேன். ஹீரோ அங்கே பார்த்து ஷாக் ஆகுறான். என்னது டிவைன் ஃபீவரா? இப்போதான் புரியுது ஏன் எல்டர் பேக்ஸியான் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு இருக்கும்போது யான்ட்ரி அந்த பிளேடை கொடு அப்படின்னு அவன்கிட்ட இருந்து பிடுங்கிடுறா. நான் அவளை கொல்லணும், நான் அவளை கொல்லணும், நான் அவளை ஜஸ்ட் கொல்லணும், அவ்வளோதான். யான்ட்ரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? டேப்பயாங் நம்மளோட மிஷின், அவளை கொல்லணும், அவ்வளோதான். நம்ம அதை பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. இவன் மொத்தமாக அவளோட கண்ட்ரோலையே இழந்துட்டா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட அங்கே கட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவள் புறடிலே தட்டி தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்கா. வெளியே வந்து யான்ட்ரி மூச்சு வாங்கிட்டே சொல்கிறா, ஒரு நிமிஷத்தில் நான் லேடி சுபுக்கியவே கொண்டு இருப்பேன். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இப்போ உனக்கு பரவாயில்லையா? டேப்பயாங் ரொம்பவே நன்றி. இந்நேரம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தில் என் மொத்த வாழ்க்கையுமே என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. அதோட நான் என் உயிருக்கு மேலே மதிக்கிற யாண்டோ சூப்பை குடிக்கவே முடியாதோன்னு நினச்சேன். உனக்கு இப்போ அந்த யாண்டோ சூப் தான் முக்கியமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே ஹீரோ சைடு திரும்பி, அதோட நீங்கள் நாங்கள் உள்ளே போகும்போது ஸ்வாடை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா அப்படின்னு அந்த ஹெட்மேடை பார்த்து கேட்குறான். என் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை இதில் மாட்ட வச்சிடலானா? இப்போ சீனை அப்படியே பாஸ்டில் காட்டுறாங்க. என்னதான் நடந்தாலும் நீ கண்டிப்பாக உயிரோட இருந்தே ஆகணும் சியோல். ஏன் அது 100ல் 1 இருந்தாலும் பரவாயில்ல, 1000ல் 1 இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக நீ இந்த டிவைன் ஃபீவரை தாண்டி வரணும். என்றைக்குமே நீ உன் மேலே இருக்க வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. எப்பயுமே உன் அக்கா உன் கூடயே தான் இருப்பேன். சியோல், வாழ்க்கைக்கான அர்த்தத்தை என்றைக்குமே மறந்துடாத. முதல்ல நீ உன் மேலேயே நம்பிக்கை வை. தான் இந்த எல்லாத்தையும் தாண்டி வர முடியும். சிலோன் வந்து சியோல் கிட்ட சொன்னதை நமக்கு இப்போ காட்டுறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி எங்கே விட்டாங்களோ அதே இடத்துக்கு வருது. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், எங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ண பார்த்தீங்களா? அப்போ யான்ட்ரி சொல்கிறா, என்ன டேப்பயாங் பேசுகிற? என்றைக்குமே ஒரு அட்டண்டன்ட் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஹெட்மேட் காலில் விழுந்து, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் பண்ணதை மன்னிக்கவே முடியாதது தான் அப்படி சொல்லவுமே யான்ட்ரிக்கு ஒரே ஷாக்கு. அடக்கடவுளே, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடுறா. என்றைக்குமே ஒரு அட்டண்டன்ட் இப்படி பண்ணவே மாட்டாங்க தெரியுமா? அதுக்கு அந்த ஹெட்மேட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த நாள் லேடிஸ் விஷத்தை குடிக்க பார்த்தாங்க. அழுதுகிட்டே அந்த மெய்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷிட்டாங்கோவில் நான் சர்வ் பண்ணுறதுக்கு எப்பயுமே பெருமைப்பட்டிருக்கேன். ஏன் என்னோட வாழ்க்கையை நான் இதுக்காண்டி டிவோட் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்களுக்கு எப்போ லேடி சுபுக்கிக்கு இருக்கிறது டிவைன் ஃபீவர்னு தெரிய வந்துச்சோ அப்பையிலேருந்து எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 பருவமாக எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. கடந்த 10 நாளாக அவங்கள கொன்னுடுங்க அவங்க ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி அவங்கள கொல்ல சொல்கிறத பார்க்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம். இப்போ யான்ட்ரி கத்த ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அதை நீங்கள் உங்கள் கையாலேயே பண்ண வேண்டியதானே, எங்களை எதுக்கு இதில் உள்ளே இழுத்து விட்டீங்க? அது ஏன்னா நீங்கள் எல்டர் பேக்ஸியானோட முக்கியமான ட்ரைனிங் அட்டண்டண்ட்டாக இருக்கீங்க. உங்களால் அந்த ஸ்பெல்லை தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால தான் நாங்கள் உங்கள் இது பண்ணோம். என்ன காரணம் சொன்னாலும் நீங்கள் பண்ணது தப்பு தாங்கிற மாதிரி யான்ட்ரி சொல்கிறா. இப்போ டேப்பயாங்க பார்த்து சொல்கிறா, வா டேப்பயாங், நம்ம இங்கேருந்து போகலாம். நம்ம பேலஸில் போய் இதை உடனே இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கூட இந்த மோசமான இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. இதை மட்டும் நம்ம பேலஸில் சொன்னோம்னா இதுக்கான சரியான காரணத்தை அவங்க சொல்லியே ஆகணும். பெரிய பிரச்சனையாக இதை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு கோவத்தில் யான்ட்ரி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது. சரி, நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் நான் உங்களை மன்னிச்சிடுறேன்னு கத்தி சொல்கிறான். இதை கேட்ட யான்ட்ரிக்குனா சரியான ஷாக்கு. யான்ட்ரி மட்டும் இல்லாமல் அந்த மெய்டும் சேர்ந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசுகிற டேப்பயாங் அப்படின்னு யான்ட்ரி கத்துறா. கொஞ்சம் பொறுமையாக கேளு யான்ட்ரி, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் அப்படின்னு டேப்பயாங் சொல்கிறான். இருந்தாலும் இவங்க அவங்களோட லேடியை காப்பாற்றுறதுக்கு தான் இதை எல்லாத்தையுமே பண்ணாங்க. எல்லாத விடையே ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டிவைன் ஃபீவரை பற்றி அஃபிஷியல் பேலஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஆனால் இவங்களை பார்த்தோம்னா இதை அஃபிஷியல்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாதிரியே தெரியலை. இவங்க அந்த உண்மையை மறைக்கிறதுக்கான ஒரே காரணம் அந்த அஃபிஷியல் பேலஸில் இருக்கவங்க தான். ஏன்னா அந்த அஃபிஷியல் பேலஸில் இருக்கிறவங்க க்ரௌன் பிரின்ஸை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக லேடி சுபுக்கியை க்ரௌன் பிரின்ஸஸாக செலக்ட் பண்ணாங்க. இந்நேரத்தில் இவங்களுக்கு டிவைன் ஃபீவர் இருக்கிறது தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அது அவங்களோட அந்த டைட்டிலே எடுத்துகிட்டு லேடி சுபுக்கிக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டையும் பார்த்துருவாங்க. இந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த உண்மையை அவங்க மறைக்கிறாங்க. என்னால் இதை சுத்தமாகவே நம்பவே முடியல. இந்த ஹெட்மேட் ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட லேடிக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராத மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதில் அவங்க லைஃபையே ரிஸ்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ஹீரோ சொல்கிறான். சரி, எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரியுது. இதை பற்றி நான் பேலஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு லேடி சுபுக்கியை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை இந்த பிரச்சனையில் ஒரு மர்டராக மாற்ற பார்த்தோம், இருந்தும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் அதுக்கு உங்களை மன்னிக்கவே இல்லை. அதுக்கான விஷயங்களை நீங்கள் பின்னாடி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து லேடி சுபுக்கியை காப்பாற்றுறத பற்றி பேசுவோம் அப்படிங்கிறான். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் லேடி சுபுக்கியோட பெட்டை தான் நமக்கு காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா லேடி சுபுக்கி அவங்க பெட்லேருந்து நவந்து போய் ஹீரோவோட ஸ்வாரை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த கண்ணாடியை பார்த்து, இது நான் தானா? ஷிட்டாங்கோலே ரொம்பவே அழகான பூ மாதிரி இருந்தான். இப்போ என்னோட நிலமையை பார்க்க எனக்கே கேவலமாக இருக்குது. இப்போ நான் ஒரு அடிப்பட்ட எலி மாதிரி தெரிகிறேன். ஹீரோவோட ஸ்வாடை எடுக்க போகும்போது டக்குன்னு பார்த்தா யாரோ கதவை திறக்கிறாங்க.
லேடி சுபிக்கு அந்த ஸ்வாடை நோக்கி நான் வந்து போகிறத பார்த்த ஹீரோ கத்துறான், ஐயையோ ஸ்வாடை மறந்து விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ஸ்வாடை எடுக்கிறான். அப்போ லேடி சுபிக்கு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இதனால எதுவும் மாறிடாது, இப்போ கூட என்னால் சாக முடியும், ஹீரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி என்னை கொன்னுடு, என்னோட இந்த வழியிலேருந்து எனக்கு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு பார்த்தா ஒரு சின்னோண்டு கத்தியை எடுக்கிறான். அதை எடுத்து லேடி சுபிக்கியை கொல்ல போகிற மாதிரி தன்னோட காலில் குத்திக்கிறான். குத்தின வேகத்துக்கு தன்னோட கான்சியஸுக்கு வந்து கத்துறான், மன வலிமை இருந்தால் போதும் எல்லாத்தையுமே தாண்டி வரலாம் அப்படின்னு லேடி சுபிக்கி கிட்ட சொல்லிட்டு லேடி சுபிக்கியை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு சொல்கிறான், எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட இந்த இல்னஸை போக்கும். அப்புறம் அவன் கையை திறந்து காட்டுறான், நானும் டிவைன் ஃபீவரால் என்னோட 7 வயசு இருக்கும்போது பாதிக்கப்பட்டேன், என்னோட தன்னம்பிக்கை காரணத்தினால தான் நான் வெளியே வந்தேன், அதனால் உங்களாலேயும் முடியும். இப்போ ஹீரோ அவன் சின்ன வயசில் ஃபீவரில் இருக்கும்போது அவங்க அக்கா சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்கிறான், நீங்கள் உயிர் பிழைக்கிறதுல 1000ல் ஒருத்தர் இல்லைனா கோடியில் கூட ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழணுங்கிற நம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீங்கள் இந்த ஷிட்டாங்கோட ஹெட் மிஸ்டர்ஸாக ஆவீங்க, மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் டாவோயிஸ்ட்டுங்கிற பேரோட பேலஸை லீட் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லேடி சுபிக்கி கேட்குறாங்க. ஏன்னா நான் நம்புகிறேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். லேடி சுபிக்கி, நீங்கள் கண்டிப்பாக சர்வே ஆகியே ஆகணும். இந்த வார்த்தையை நான் நெருக்கி பல வாட்டி கேட்டிருப்பேன், ஆனால் எல்லா வாட்டியும் இந்த வார்த்தையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் இந்த பர்சன் கிட்டேருந்து கேட்கும்போது கண்டிப்பாக நான் உயிரோடு இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கிது அப்படின்னு லேடி சுபிக்கி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், எனக்கு இப்போ தேவைப்படுறது டிவைன் ஃபீவரை பற்றி தெரிஞ்சவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுற்றி இருக்க எல்லா பேலஸ்லேயுமே டிவைன் ஃபீவரை பற்றி தெரிஞ்சது ஒரே ஒரு ஆள் தான். அப்புறம் எல்லா மெய்டும் ஓடிக்கிட்டு இருக்கதை நமக்கு காட்டுறாங்க. அந்த மெய்டு போய் ஒரு பேலஸில் போய் கூப்பிடுறாங்க, சிலோன் நோனா இருக்கீங்களா? ஹீரோட அக்கா என்னன்னு திரும்பி பார்க்குறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ண, நான் லேடி சுபிக்கிக்கு ரிஃபைன் பண்ண எலிக்சர், லைஃப் ரிவைவிங் மெடிசன், இம்மார்டல் ஸ்ப்ரிங் வாட்டர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அவங்களோட மென்டல் எனர்ஜியை பொறுத்து தான் எல்லாமே முடிவாகும். இப்போ சிலோன் கேட்குறாங்க, அப்போ லேடி சுபிக்கிக்கு இருந்தது உண்மையிலேயே டிவைன் ஃபீவரா? இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், நீ அக்காங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இதை மாதிரி ரகசியமாக வச்சுப்ப அப்படி யோசிச்சுட்டு அவங்க அக்கா கிட்ட, ஆமாம் அப்போ பியூச்மெண்ட் ஆர்ட்டான பீச்சிங் ஸ்பெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதுனால உங்களோட மென்டல் எனர்ஜி ஸ்டேபிளாக இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அது சரி டேப்பையாங், நீ எப்படி அவங்களோட பீச்சிங் ஸ்பெல்லேருந்து எப்படி வெளியே வந்த அப்படி கேட்டுட்டு அவங்க அக்கா அவனோட கையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஏதோ சரியில்லைன்னு நினச்சி அவங்க அக்கா கையை பிடிச்சி இழுக்கும்போது ஹீரோ சொல்கிறான், கொஞ்சம் பொறுமையாக இரு அக்கா அப்படிங்கிறான். பார்த்தா ஹீரோட கை ஃபுல்லாகவே காயமாக இருக்குது. டேப்பையாங், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், உன்னை நீயே காயப்படுத்திக்காதன்னு தானே சொன்னேன். பீச்மேன் ஸ்பெல்லிலேருந்து வெளியே வரத்துக்காண்டி நீ ஒரு முறையும் உன்னை எப்படியே காயப்படுத்திக்கிட்டேன்னா உன்னோட உடம்பு என்ன ஆகுறது? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, ஒரு ஹாட் சூப்பு கொஞ்சோண்டு மெடிசனும் எடுத்துக்கிட்டேன்னா போதும், தூங்கி எழுந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு. ஹீரோட வெளிக்காயம் வேணால் அது மாதிரி சரியாகலாம், ஆனால் உன்னோட ஸ்பிரிட் மொத்தமாகவே அதோட சக்தியை எல்லாத்தையுமே இழந்துரும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. த மெய்டன் ஆஃப் த ப்ளூ ட்ராகன் பேலஸ் ஆல்ரெடி அவங்களோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டாங்க, அதனால இதை நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி பார்த்துக்கலாம் சிஸ்டர் லேண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதில் எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஹீரோவோட அக்காவுக்கு அத்தனை பேர் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நெருக்கியதோட 3 பேர் ஆச்சு. லேடி சுபிக்கி, நீங்கள் கண்டிப்பாக இதை சர்வே பண்ணியே ஆகணும். நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்லை, இது எல்லாமே முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை மட்டும் விட்டுறாதீங்க அப்படி ஹீரோ லேடி சுபிக்கி கிட்ட சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், லேடி சுபிக்கி இதை சர்வே பண்ணிடுவாங்களான்னு. சுற்றி இருந்த எல்லாருமே கத்துறாங்க, அதில் நீ சந்தேகமே படாத அப்படின்னு. இப்போ அங்கேருந்து வெளியே வந்த ஹீரோவுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் அங்கே உள்ள மெய்டு வந்து பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ லேடி சுபிக்கிக்கு உங்களுக்கு சூப்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு லேடி சுபிக்கி கிட்ட கேட்குறாங்கிறது. ஒரு ஹாட்டான ஸ்பைசி சேர்ந்த ஒரு அரோமா கலந்த ஒரு ஃபுட். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களால் அதை சாப்பிட்றத நிறுத்தவே முடியாது. ஆனால் யான்றிக்க மட்டும் அந்த சூப்னா பிடிக்காது, அது ஏன் தான் எனக்கும் புரியவே இல்லை. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே லேடி சுபிக்கி கேட்குறாங்க, ஏன் எனக்காண்டி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், நான் ஏன் இவ்வளோ தூரம் போகிறேன்னா, உண்மையாக சொல்லணும்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது, ஆனால் என்னையே அறியாமல் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு லேடி சுபிக்கி கிட்ட சொல்கிறான், ஒரு உண்மையான ஆண்மகன் எப்பயுமே பிரச்சனையை பார்த்து பயந்து ஓட மாட்டான் அப்படின்னு அவன் சொல்லவும் லேடி சுபிக்கி என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க, என்ன ஒரு முட்டாள்தனமான காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே வரும்போது வெளியே நிற்கிற வாரியர் கேட்குறாரு, அட கடவுளே உள்ள என்னதான் அப்படி நடந்துச்சு? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வலிக்க விழுந்துட்டேன். அதுக்கு அந்த வாரியர் கேட்குறாரு, இதை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா?
சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அவன் நடந்து போகும்போதே யோசிக்கிறான், லேடி சுபிக்கியோட ஃபீவர் பற்றி வெளியே யாருக்குமே தெரியாது, அது கடைசி வரைக்கும் ரகசியமாகவே இருக்கும், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன், இதை போய் எல்டர் பேக்ஸியான்ட்ட ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நடந்து போகும்போது பார்த்தா டக்குன்னு ஹீரோக்கு தலை சுற்றி கீழே உட்காந்துடுறான். நான் ரொம்பவே ஓவராக போயிட்டணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது ஒரு வாய்ஸ் கேட்குது, இது இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். யாருன்னு பார்த்தா அது ஹீரோவோட அக்கா. இப்போ ஹீரோட அக்கா ஹீரோ பக்கத்தில் உட்காந்து எங்கே அவன் கையை கொடு அப்படின்னு அவன் கையை வாங்கி பார்த்துட்டு, அட்லீஸ்ட் அவங்க இதுக்கு மருந்தாச்சும் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ இந்நேரத்தில் இங்கே வரக்கூடாது, நீ பேலஸில் தான் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றை நீயே காயப்படுத்திக்காமல் இருந்தால் நான் ஏன் இங்கெல்லாம் வரப்போப்பேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. உனக்கு அவள் கஷ்டப்படுறத பார்க்க உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அப்போ நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையாக வந்தாலும் வரும். யார் ஒருத்தங்க சாகணுங்கிற முடிவு இருக்கோ அதை விட அவங்க வாழணுங்கிற காரணம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை உனக்கு அது ஞாபகம் இருக்கா? இதை தான் நீ எனக்கு எல்லா நைட்டும் சொல்லுவ. ஒரு நாள் நைட் விடாமல் நீ எல்லா நாளும் ஒரு கதை என்கிட்ட சொல்லுவ. கண்டிப்பாக நான் அதை தாண்டி வரணுங்கிற மாதிரி. எது அதெல்லாம் நான் உன் சின்ன வயசில் உன்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி சொன்ன கதை, அதை இன்னுமா நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு அவங்க அக்கா வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க. உனக்கு வேணா அது பாயிண்ட்லெஸ்ஸாக தெரியலாம், ஆனால் எனக்கு அப்படி அது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஈவன் நீ அதை பாயிண்ட்லெஸ்ன்னு சொன்னால் கூட அது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ மறுநாள் விடிஞ்சிடுது. அப்போ நமக்கு அந்த ஷிட்டாங்கோ பேலஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு பறவை வந்து உட்காருது. அந்த உட்கார்ற பறவை லேடி சுபிக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பெட்லேருந்து அவங்க இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக ஓடி போய் அவங்க அந்த கதவை திறக்கும்போது அங்கே வெளியே நிற்கிற மேடெல்லாம் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மேடு ஓடி வரதை காட்டுறாங்க. ஓடி வந்து லேடி சுபிக்கி சமா அப்படின்னு பார்த்து அழுகுறாங்க. அதுக்கு லேடி சுபிக்கி எனக்கு பசிக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த ஹெட்மேடு வேகமாக ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு, நான் ஹெட்மேட் ஹிவாங், உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, அதை நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி அப்படின்னு லேடி சுபிக்கி சொல்லிட்டு ஹீரோ சொன்ன சூப்பை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, எனக்கு சூப் வேணும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் யாரோ ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை காட்டுறாங்க. அப்போது ஒரு மெய்டு வந்து சொல்கிறாங்க, லேடி சுபிக்கு அவங்களோட இல்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ தான் அந்த பர்சன் யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹேயோன் த நோபல் கான்சா, ரொம்ப நாளாச்சு அவங்களுக்கு அந்த இல்னஸ் வந்து இப்போ தான் க்யூர் ஆகிருக்காங்க. இதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட்டை நான் செலக்ட் பண்ணி அனுப்பியே ஆகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் அந்த மேடு சொல்கிறாங்க, டாக் பையை செலக்ட் பண்ணுறது கூட சீக்கிரமாகவே வரப்போகுது. ஓ அப்படியா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. யாருக்கு டொபோக்கிங்கிற டைட்டில் கிடைக்குதோ அது ரொம்பவே பயனுள்ள விஷயம். உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டொபோக்கிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டேலண்ட் இருந்தால் தான் அவங்கள மதிப்பாங்க எல்லாருமே. அதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இப்போ முதல்ல நம்ம லேடி சுபகிக்கு தேவையான கிஃப்ட்டை பற்றி யோசிப்போம். சரி, ஹேண்ட் கர்ச்சிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற? அதில் நம்ம பைன் ட்ரீயோட சிம்பிளையும் வரைவோம். பைன் ட்ரீயோட சிம்பிள் பொதுவாக ஹெல்த்தை குறிக்கும். மை லேடி, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லியே ஆகணும். லேடி சுபுக்கியோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆக காரணமாக இருந்தது ஒரு வாரியர்னு சொல். மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாரியர் இல்லைன்னா லேடி சுபுக்கியோட கண்டிஷன் இம்ப்ரூவே ஆயிருக்காதுங்க. அதோட அந்த வாரியர் எல்டர் பேக்ஸான் பேலஸை சேர்ந்தவர். ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனோட ரியல் ஐடென்டிட்டி ஹவாங் சியோல் ஃபேமிலி. இதை கேட்ட உடனேயுமே அந்த லேடி கண்ணில் ஒரு கொலை வெறி தெரியுது. ஹவாங் சியோல் கிளானா, அந்த பைத்தியக்கார கிளான்ல இருந்து அவன் வந்தான். என்னோட அங்கிளை கொன்னதே அந்த கிளான்ல இருக்கவனுங்க தான். சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. இப்போ எல்டர் பேக்ஸியானோட பேலஸை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு கொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னு தான் தெரியும், இருந்தாலும் நீ இந்த சால்ட்டை கலந்த உப்பு குழம்பு நீ சாப்பிட்டே கேப்பையும், நீ என்ன தண்ணியும் உப்பையும் கலந்து சூடு பண்ணிட்டா அதை குழம்புன்னு சொல்லிக்கிட்டு வேற திரியிறியா, இல்லைன்னா ரைஸ்ல ஊற்றி சாப்பிடணுமா அப்படின்னு யான்ரி கத்துறா. என்னால இதுக்கு மேல முடியாது, இந்த குழம்ப நீங்களே வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு யான்ரி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இங்க பாரு யான்ரி, பொறுமையா கவனி, நான் என்னங்கிறத இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட கையில இருக்குது பாத்தியா, இதுதான் ஹெவன்லி சால்ட். இந்த சால்ட்டை 7 வருஷமா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பல மாஸ்டர் சேர்ந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட சால்ட்டை வேண்டாங்கிறியா? நிப்பாட்றா, 1000 தான் இருந்தாலும் அது உப்பு உப்பு தான்டா. உப்பை நீ திம்ப, நான் திம்பனா? அப்படியே அங்கேயே சீன் கட் ஆகுது காய்ஸ். இப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நிறைய சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அப்போ சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்டர் பேக்ஸியான் கடைசியாக எப்போ பேலஸுக்கு திரும்பி வந்தாருன்னே தெரியலையே. அவர் மவுண்டனுக்கு வாக் போகிறதா சொல்லிட்டு போனார். எனக்கு தெரிஞ்ச அவர் ஷிட்டாங்கோவுக்கு போயிருக்கணும். அஃபீஷியலோட மீட்டிங் இருக்கிறதா அவர் சொன்னா. அவர் ரூமை தனிக்கும் க்ளீன் பண்ணுறப்பா, ஆனால் அவர் வந்த மாதிரியே தெரியலப்பா. ஏன்னா நான் எப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு வரணும் அதே மாதிரி தான் அங்கே. இதெல்லாம் பார்க்கும்போது எல்டர் பேக்ஸியான் ரொம்ப நாளாகவே பேலஸுக்கு ரிட்டர்ன் வரலன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே வெளியே பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது, யாராச்சும் இருக்கீங்களா? நீங்க எங்களுக்கு பண்ண எல்லாத்துக்குமே நன்றி, அதோட நாங்க பண்ண தப்பையும் மன்னிச்சு அதுக்கு மரியாதை தர வகையில இந்த கிஃப்டெல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஏத்துக்கங்க. நீங்க ஒரு ஹெட்மேட், என்ன மாதிரி சாதாரண சர்வெண்ட் வாரியர் ட்ரைனிங் கிட்டே எல்லாம் நீங்க
தலை குனியக்கூடாது அப்படின்னு எல்டர் பேக்ஸான் ஹவுஸ்ல இருக்க சர்வன்ட் சொல்றான். இருக்கட்டும், அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க என்னதான் இப்படி கிஃப்ட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் நமக்குள்ள ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்குன்னு ஆண்ட்ரி சொல்றா. ஆண்ட்ரி, உங்களுக்கு வெரைட்டியான ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நாங்க வெரைட்டியான ஃபுட் நிறைய கொண்டு வந்திருக்கோம். இதை கேட்ட உடனே போதும் ஆண்ட்ரி கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டா. வெரைட்டியான ஃபுட்டா, அதெல்லாம் எப்படி இருக்கும்னு. உடனே ஹெட் மாடிட்ட போயிட்டு, இனிமே நான் அவங்களோட சின்ன தங்கச்சி, நீங்க ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட், அதோட ரொம்பவே அழகாவும் இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சொல்றா. சொன்ன வேகத்துக்கு உங்களோட கைண்ட் ஹார்ட்டட பார்த்ததுனால நான் அந்த கிஃப்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி புடுங்கிக்கிட்டு வந்துடுறா ஒரேடியா. இந்த கிஃப்ட் எல்லாம் மெய்டால ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. ஆனா லேடி சுபுக்கி உங்களுக்காண்டியே தனியா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், இதுவே எனக்கு போதுமானதுதான். இல்ல, அது ஒன்றும் பெரிய இது இல்ல, சின்னோண்டு ஜுவல்லரி பாக்ஸ் தான், அதோட அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. சரி, அப்பனா பரவாயில்ல, தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அங்க சிஸ்டர்லாம் நிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் காட்டுறாங்க. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சிபுக்கி அவங்களோட இல்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் சரி, பேலஸ்ல உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பேலஸ்ல எனக்கு எந்த கஷ்டமே இல்ல. என்னோட ஒரே கஷ்டம்னா அது நீ தான். உன்னோட செல்ஃபை நீயே ஹர்ட் பண்ணிக்கிற. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எனக்கு தான் ஹீல் ஆயிடுது டக்குன்னு. சரி, ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா உனக்கும் ஜான்ரேக்குள்ள? என்ன பேசுற டாப்பையான்? இப்ப எதுக்காண்டி லார்ட் ஜான்ரேவை இதுக்குள்ள இழுக்கிற? அது வந்து நீங்க அடிக்கடி பேசிப்பீங்கிறதுக்காண்டி கேட்டேன். உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா அதை நீயே தேடி கண்டுபிடிச்சுக்க. என்னை பத்தி எல்லாம் யோசிக்காத. அதோட என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். புரிஞ்சுச்சா டாப்பையா? சரி, இதெல்லாம் விட லேடி சுபுக்கி கொடுத்தா அந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரி, திறப்போமா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஒரே லேடிஸ் யூஸ் பண்ற பொருளா இருக்கு. ஆனா ஒரு பையனுக்கு யாராச்சும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைப்பாங்களா? அதுல இருந்து ஹீரோ ஒரு ஹேர் பின்னை எடுத்து பார்த்து, இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே, உனக்கு வேணுமா சிலோன்? ஆனா எப்படி, உனக்கு கிஃப்டா கொடுத்த பொருளை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சிலோன் சொல்ல, அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, இந்தா வச்சுக்க அப்படின்னு ஹீரோ அவள்கிட்ட கொடுத்துட்றான். அதுக்கப்புறமாட்டி அவள் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு எது வேணாலும் நீ ஓப்பனாவே சொல்ல மாட்ட, அதான் உன்கிட்ட பிரச்சனைன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அதுல இருக்க ஒரு லெட்டரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்ன இந்த லெட்டர், அதுவும் ரோஸ் கலர்ல இருக்கே, இந்த லெட்டர் அதுவும் ரெட் கலர் ரோப்பால சுத்தி இருக்கு. பசிலோன்னு சொல்றான். டேப்பையாங், இது வந்து இரு, நானும் இப்பதான் படிக்க போறேன். பிரகாசமான நிலவோட இரவ வரவேற்க. என்னோட பலகீனமான கண்ணை திறக்கும் போது என்னோட மங்கலான பார்வையில உன் உருவம் தான் தெரியும். நீ என் கண்களை ஒரு புன்னகையோட பாக்குற. என் உடம்பெல்லாம் நடுங்கும் போது உன் கைகள்ல வரும்போது இளைப்பாறுது. சோதனைகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பெரிய மரத்தோட வேர் மாதிரி நான் தெரிகிறேன். நீ என் அருகில் என் வாழ்வில் முழுவதும் கூட நிற்கிறாய். இப்படிக்கு லேடி சுபிக்கி ஷான்ரி ஹால்ல இருந்து அப்படின்னு அந்த லெட்டர் முடியுது. அதை பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருக்காங்க. அடே டேப்பையான், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பேலஸ்ல யாராச்சும் உன் பார்ட்னரா சூஸ் பண்ணதானே சொன்னேன். அதை விட்டுட்டு போய் கிரவுன் பிரின்சஸ் மேலேயே இப்ப கைய வச்சிருக்கியே. இதுக்காண்டி கண்டிப்பா உன்னை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அப்படி பண்ணா என்ன நடக்குங்கிறது லேடி சுபக்கிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் அவங்க இதை இப்படி பண்ணணும்? அப்படியே அந்த லெட்டரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டக்குன்னு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நெருப்புல தூக்கி போட்டு எரிச்சிடுறாங்க. ஐயோ, இது ரொம்ப பெரிய பிரச்சனை போல இருக்கு. சிலோனே இந்த அளவுக்கு பயப்படுறாளே அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அப்படியே சீன் இங்கே கட் ஆகுது. லேடி சுபுக்கியோட இடத்துல காட்டுறாங்க. லேடி சுபுக்கி பார்த்தா நிலவை பார்த்துக்கிட்டு இருக்கான். நிலவில் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேஸ் தெரியுது. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் பேக்ஸான் பிளேஸை விசிட் பண்ணுவேன். அப்போ விசிட் பண்ணும்போது என்னால் அந்த முகத்தை திருப்பியுமே பார்க்க முடியும். எனக்கு இது ஃபர்ஸ்ட் புரியலை, ஆனால் இப்போ தான் எனக்கு அது புரியுது. அவங்க அப்படி சொல்ல அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணுறாங்க. டப்பையாங், இது வாழ்வா சாவாங்கிற நிலைமை. இந்த நேரத்தில் நீ உன்னை சுற்றி ப்ரொடக்ஷன் வாழ கட்டியே ஆகணும். புரியுது? நீ அவ கூட சேர்ந்தா கண்டிப்பாக உன்னை அவங்க கொண்டுடுவாங்க. புரியுதா? சரி, புரியுது. அப்பயாங், உன் மேலே என்ன லேடி சுபக்கிக்கு எதுவும் லவ் ஃபீலிங் இருக்கா? அது வந்து சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ பார்க்க ஏதோ நல்லா தான் இருக்க. ஆனால் உன்னோட கேரக்டர் அது 50 வயசு கிழமை மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லேடி சுபக்கிக்கு ஏன் உன்னை பிடிச்சிச்சு ஆண்ட்ரி? அது உனக்கே கொஞ்சம் ஹார்ஷாக தெரியலையா? இப்போ சிலோன்னு சொல்கிறா, டப்பையாங் எப்பயுமே கிழமை மாதிரி பேச மாட்டான், எப்பயாச்சும் பேசுவான். சிஸ்டர், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே வயசில் இருக்கவங்களுக்கு வர லவ்வெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே அதை மறந்துடுவாங்க. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் போதும். ஆனால் நம்ம இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் வெயிட் பண்ணுறது? ஆல்ரெடி 2 மாதம் ஆச்சு. ஆனால் இந்த gift வருது நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன், இந்த உருளைக்கிழங்கு கூட வந்துக்கிட்டே இருக்கு. ஃபாலில் ஆரம்பித்து இப்போ வின்டரே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பிரின்ஸ் ஹிவானோட பர்த்டே வேறு வரப்போகுது. நமக்கு இன்னும் நேரமே பத்தலை. சீக்கிரமாக நம்ம இதை எல்லாத்தையும் சரி பண்ணி அதே மாதிரி நம்மளால ரொம்ப நாள் உட்காந்துருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோட அக்கா கேட்குறாங்க, அதுக்குன்னு இப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்? இப்போ நம்ம உட்காந்து வேறு வழியெல்லாம் யோசிக்க முடியாது. இப்போ நான் ஒரு ஆம்பளையா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவள்கிட்ட போய் நேராக சொல்லணும். கண்டிப்பாக அவனால் முடியும் டப்பையாங் அப்படின்னு அவங்க அக்கா அங்கிட்டு கத்த. அதெல்லாம் சரி, நீ போய் அவகிட்ட என்னன்னு சொல்ல போகிற? நல்ல கேள்விதான் ஆண்ட்ரி. அதுக்கான ஐடியா ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணிட்டு
அவகிட்ட நேராக போயிட்டு, நீங்கள் ஒரு க்ரௌன் பிரின்சஸ், நான் ஒரு சர்வெண்ட், என்னால் உங்கள் கூட சேர முடியாது அப்படின்னு நேராக சொல்லப்போ, இல்லை நீ அப்படி சொன்னேன்னு சொன்னால் அவளுக்கு உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னமும் அதிகமாக தான் ஆகும். இது ஒரு குழந்தைத்தனமான ஐடியாவாக இருந்தாலும், என்னது குழந்தைத்தனமான ஐடியாவா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அங்கே யான்றி தின்ன உருளானுக்கு போய் அவளோட தொண்டையில் அடைச்சிக்குது. இது சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விடும். இல்லை எனக்கு புரியலை. நல்லா கவனிட்டப்ப ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். நீ மட்டும் இதை இப்படி பண்ணுன்னு சொன்னால் என்ன நடக்குங்கிறது தெரியுமா? எப்பயுமே பொண்ணுங்க அவங்க காதலுக்கு தடை சொன்னதுக்கு அப்புறமாட்டி தான் அந்த காதல் மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ சரியாக சொல்லணும்னா ஒரு ரொமான்ஸ் நாவலில் வர ஹீரோயின் மாதிரி அவளே நினச்சிப்பா. அவளோட காதலுக்கு எல்லாருமே எதிராக இருக்கிற மாதிரியும் அவளோட காதல் நிறைவேறாமல் போகிற மாதிரியும் அவளை நினச்சிப்பா. இதனால அவன் மேலே வச்சிருக்க காதல் இன்னுமே அதிகமாகும். அக்கா, என்ன நீ இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? யான்ட்ரி சொல்கிறதுலையுமே ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. என்னது இது எப்படி இருக்குன்னா, கிளர்ச்சி கலந்த தடை செய்யப்பட்ட ஒரு கவர்ச்சியான காதல் மாதிரி இது தெரியுது. இதை நம்ம லேசாவே எடுத்துக்கவே கூடாது. என்னதுப்பா அது? என் அக்காவுமே அவ பக்கமே சேர்ந்து தலையாடுறா. ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். என்ன கேட்டீங்கன்னா, அவங்க உன் மேலே வச்சிருக்க ஃபீலிங்ஸை நம்ம மாற்றியே ஆகணும். அப்படி மாற்றணும்னு சொன்னால் நம்ம இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். சரி, எனக்கு புரியுது, ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? உனக்கு அந்த ஹெட்மேட் ஹியூவான் தெரியும்ல, அவங்கக்கிட்ட நம்ம உன்னை பற்றி தப்பான நியூஸை சொல்லுவோம். கண்டிப்பாக லேடி சுபிக்கிக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்டேருந்து இதை கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆவாங்க. அருமையான ஐடியா கொடுத்த யான்றி. சரி நம்ம பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு யான்றி கத்துறா. இப்போ அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னதை நான் போய் அப்படியே சொன்னேன், அதுக்காண்டி என்ன அவங்க கண்ணாப்புனான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இதை எல்லாமே பொய்ன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட அவங்க உங்களை பற்றின ரூமர்ஸை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டாங்க. அப்போ அதனால் நீங்கள் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா அப்படின்னு யான்றி கேட்குறா. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஆல்ரெடியே நான் சொன்னேன் இது வாழ்வா சாவாங்கிற நிலமை, இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, என்னால் லேடி சுபுக்கியோட ஆசைக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. அதோட யாரும் அவங்கள காப்பாற்றினாங்களோ அவங்கள பற்றின தப்பான ரூமர்ஸ் பரவும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் வினோதமாக தானே தெரியும். அடைச்சா லேடி சுபுக்கியை ஏமாத்துறது தான் கரெக்டாக இருக்கும். யான்றி சொன்னது தான் ரைட். எங்கள் 2 பேருக்குள்ள ஸ்டேட்டஸ் ரொம்பவே வேறுபாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசணும்னு சொன்னால் அது ராயல் பேலஸோட ரூல்ஸை மீறின மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அதுதான் சரியாக இருக்கும். லேடி சுபுக்கியோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க என்னை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னு சொன்னால் யான்ட்ரியோட பிளான் நல்லா போகும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, வாரியர் சியோல், நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் இது லேடி சுபிக்கியோட ஆசைக்கு எதிராக இருக்கிறதுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதை. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது ஹெட்மேட். அப்போ யான்றி சொல்கிறா, எப்பயுமே 2 பேருக்கு நடுவில் மாட்டியிருக்கவங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதோட என்னால் இனிமேல் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஏன்னா நான் பர்த்டே செலிப்ரேஷனுக்கான வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, நாளைக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவாக யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னது பர்த்டே செலிப்ரேஷனா, எனக்கு ஒரு பிளான் கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அத்தோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இன்னொரு பேலஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம நிம்மு வந்து சொல்கிறான், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், உங்களை பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த பர்சன் கேட்கவும், இல்லை இதை அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லவுமே அந்த பொண்ணு முறைக்குது. இப்போ அந்த பொண்ணு முறைக்கிறத பார்த்துட்டு நம்ம நிம் சொல்கிறான், நான் வந்து என்னோடய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நான் காட்டினாலும் உங்கள் மேலே காயம் படக்கூடாத மாதிரி தான் நான் சண்டை போட்டேன். இல்லை எனக்கு இது புரியுது, இது உங்கள் விசுவாசத்தோட இன்னொரு பக்கம் மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நேம் இப்போ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என்னோட வாழ்க்கை முழுவதுமே நான் ட்ரைனிங்காண்டியே தான் அர்ப்பணித்தேன். ஆனால் இந்த பொண்ணு என்னோட இவளை கம்பேர் பண்ணும்போது அழகு, ஒழுக்கம், டேலண்ட் எல்லாத்துலேயுமே என்னோட மேலே இருக்கா. உண்மையை சொல்லணும்னா இப்போ இருக்கிற மார்ஷல் வேர்ல்டில் இவள் டாப்பில் இருக்கா. அவளோட அந்த ஸ்வாட் ஸ்டைல் முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது. அவளுக்கு இன்னும் மெருகேற்றுற மாதிரி அவளோட அந்த டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு பலம் வாய்ந்த ஆணால் கூட அவன் முன்னாடி நிற்க முடியாது. அந்த பொண்ணோட ஒரு ஸ்ட்ரைக்கும் நல்லா ஆழமாகவும் கூர்மையாகவும் இருக்குது. இது காரணமாக தான் நடக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே ஜியாங்காவிலேருந்து வர யாராலையுமே ஜெயிக்க முடியாமல் இருக்குது. நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் ஜியாங்கோட அடுத்த மார்ஷியல் மாஸ்டரை பற்றி. அதோட அவங்க மெஜஸ்டியை என்னை பாராட்டி பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரூமர்ஸ் கிடையாது, அதெல்லாம் உண்மை தான். உங்களை மாதிரியான வாரியர்ஸுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கிங்டம் இந்த வேர்ல்டை ரூல் பண்ணுறதுக்கு ஏற்ற எல்லா வகையான ஹெல்ப்பும் நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படி சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிம் சொல்கிறாங்க. பொதுவாக நான் இங்கே வரும்போதெல்லாம் என்னோடய ஸ்வாட் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கேட்டு தான் வருவேன். ஆனால் நான் இந்த வாட்டி வந்திருக்கிறதுக்கு காரணம் எனக்கு ஒரு நல்ல வாரியர் வேணும். என்னது வாரியரா அப்படின்னு நிம் கேட்குறான். ஆமாம், வரப்போகிற பர்த்டே ஈவெண்ட்டில் ஒரு ஃபைட்டிங் ஷோ காட்டலான் இருக்கேன். அதுக்கேற்ற ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர் தான் நான் எதிர்பார்க்குறேன். நானாக மற்ற வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால என்னால் ஒரு வாரியரை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு வாரியர் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். உண்மையாக சொல்லணும்னா உங்கள் அளவுக்கான வாரியர் யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வாரியரை பார்த்தேன். அவனோட ட்ரூ லெவல் என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பான். நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க தான் வாய்ப்பு அதிகம்.
அவன் ஒரு வாரியர் ட்ரெயினி. அவன் பேர் வந்து சியோல் டேப்பயாங். அதோட அவன் எல்டர் பேக்ஸானுக்கு கீழே வேலை செய்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணோட மூட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. என்னது, ஒரு ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவனா? நிம்முக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நிம் வந்து முட்டி போட்டு சொல்கிறான், நோபல் காசாட்டியன். நிம் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, நீங்கள் பண்ண தப்பை மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒருத்தியான ஆள் தான், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையுமே மார்ஷல் ஆர்ட்டில் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க. அரசியல் பற்றி நீங்கள் யோசித்தது கூட கிடையாது. ஓகே, அவனோட பேர் சியோல் டேப்பயாங்கா? ஆமாம், அது எப்படி இருக்கும்? ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவனோட ரத்தம் தெரிக்கும் போது பாரிஸால் அனுப்பி வைக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்களால வெறுக்கப்படுற ஒருத்தன், அதோட அவன் என்றைக்குமே அவனை மன்னிக்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை, யாரா அதெல்லாம் சொல்கிறான்னு. அப்புறமேட்டு பார்த்தா இதெல்லாமே நம்ம ஹீரோ தான் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ஆசீர்வாதம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நோபல் கான்சார்ட்டான இன்னைக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. அவங்க என்னை கண்டிப்பாக வெறுக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்து வச்சவன் நான் ஹவாங் சியோல் கிளானில் பிறந்ததுக்கு. கண்டிப்பாக லேடி சுப்புக்கியை எதிர்த்து பேசுகிறதுக்கு இன்னுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மூலமாக அவள் என்னை கேவலமாக பேசும்போது எல்லாமே இங்கே மாறி போயிடும். நோபல் கான்சார்ட் இன் ஹெயோன் ஜூஜக் பேலஸ். என்னதான் மற்றவங்களால க்ரௌன் பிரின்சஸை எதிர்த்து பேச முடியாட்டாலும், ஆனால் என்னால் அது முடியும். எனக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ நான் அதுக்கு ஒரு நல்ல காரணத்தை உருவாக்கினா மட்டும் போதும். இதுதான் பிளான். பிரின்ஸ் ஹிவான் பர்த்டே அப்போ டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்ல எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. மக்கள்லாம் தலைதெறிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டீமன் அட்டாக் போது தான் சிலோன் போய் முன்னாடி நின்று அந்த பிரின்ஸை காப்பாற்றுவா. இதனால தான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு காதல் மலரும். நோபல் கான்சார்ட் இன்னால் கூட நிறைய டீமன்ஸை சமாளிக்க முடியாது. அந்நேரத்தில் நான் முன்னாடி ரொம்பவே பலகீனமான ஒரு குப்பையை விட கேவலம் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா போதும், எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்துடும். இதுதான் பிளான். இதை எப்படியாச்சும் செஞ்சே ஆகணும். பிளான் படி எல்லாமே நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி கதவு திறந்துக்கிட்டு வந்து யான்றி கத்துறா, டேப்பயாங் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது லேடி சுபிக்கி வந்திருக்காங்க, அதுவும் பேக்ஸ்டாண்ட் பிளேயர்ஸுக்கு. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ கேட்குறான், லேடி சுபிக்கி எதுக்காண்டி பேக்ஸ்டாண்ட் பிளேஸுக்கு வரணும்? எனக்கு தெரியலை. அவங்க ஏதோ அட்வைஸ் கேட்கணுங்கிறதுக்காண்டி வந்திருக்காங்களா எல்டர் பேக்ஸ்டாண்ட் கிட்ட. ஆனால் அதெல்லாம் ஏன் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸோட பர்த்டே வரதுனால அவங்கவுங்க டேலண்ட்டை காட்டணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி லேடி சுபிக்கியும் அவங்களோட டேலண்ட்டை காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அட ஆமாம்ல, நான் கூட கேள்விப்பட்டேன். நோபல் கான்சார்ட் இன்னும் கூட யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேடி சுபிக்கி தாவோயிஸ்ட் டெக்னிக்கில் ரொம்பவே டேலண்ட் ஆனவங்க. அதனால தான் அவங்க எல்டர் பேக்ஸானை பார்க்க வந்திருக்கணும். இது ஒரு நல்ல ரீசனாக தான் தெரியுது. எப்படியா இருந்தாலுமே அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி இந்த இடத்த சுற்றி காட்ட ஒருத்தரை கூப்பிடுவாங்க டேப்பயாங். அது கண்டிப்பாக நீயாக தான் இருப்ப. நீ லேடி சுபிக்கிக்கு இந்த இடத்த சுற்றி காட்டணுன்னு சொன்னால் அவங்கள கூட எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாது. சரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ யான்ட்ரி அமைதியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், ஆமாம் யான்ட்ரி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? டக்குன்னு பார்த்தா அவளோட டெரர் ஃபேஸை காட்டி, உன்னோட கையை இங்கே கொடு. அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துக்கிட்டு கையை கொடுக்காம இருக்கும்போது அவனோட கையை பிடிச்சி அவனோட கைகிட்ட இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ பார்க்க டீசெண்டாக இல்லைன்னு சொன்னால் லேடி சுபிக்கி உன் மேலே வச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் அப்படியே மாற வாய்ப்பு அதிகம். அதனால நீ இதெல்லாம் இப்படி பண்ணி தான் ஆகும். கட் பண்ணுறலாம் சரி, ஆனால் இது பார்க்க கரெக்டான கட்டிங்கில் இருக்கணும்ல. ஒரு ஒழுங்கம் இல்லாத வேலை வெட்டி இல்லாத மாதிரில தெரியும். நீ என்ன நம்ப, நான் தான் இருக்கேன்ல, பர்ஃபெக்டாக கட் பண்ணுவோம் பாரு. லேடி சுபிக்கி உன்னோட இந்த பேடான சைடை பார்த்தாங்கன்னு சொன்னால் உன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ஃபுல்லாகவே மறந்துடுவாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை யான்றி. இங்கே பாரு டேப்பயாங், நீ அவங்கள கண்டுக்காத மாதிரியே நடந்துக்க. அவங்கள பற்றி உனக்கு முன்ன பின்ன தெரியாது. நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அவங்களுக்கு வழி மட்டும்தான் சொல்ல வைப்பற, இந்த இடத்த சுற்றி காட்ட வைப்பற, அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்லா போகும்னே தோணலை யான்றி. ஒருவேளை நான் அவளை பற்றி தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் அது நேச்சுரலாக இருக்காதுல்ல. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அந்த பொண்ணு இல்னஸில் இருக்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பாரு ஆளே சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு அதை பற்றி ஒரு சந்தேகம் கூட வராது. ஏதோ போ, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். டேப்பயாங் நல்லா கவனி, இப்போ இருந்து நீ ஒரு கல் தான். ஆமாம் சரி, நான் ஒரு கல் தான். உனக்கு எந்த எமோஷனும் கிடையாது. நீ ஒரு பொருள் மாதிரி தான். ஆமாம், எனக்கு எந்த எமோஷனும் கிடையாது. நான் ஒரு பொருள் மாதிரி தான். ஐயையோ, பெருசாக கிழிச்சிட்டேனே. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் யான்றி. இதை பார்க்க நான் சோம்பேறி மாதிரி தெரியலை, பிச்சைக்கார மாதிரி தெரியுறேன். நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு எமோஷனே கிடையாது. எமோஷனே இல்லாத ஒரு பொருள் மாதிரி தான் நீ. அது நான் லேடி சுபிக்கி இந்த இடத்த சுற்றி காட்டும் போது மட்டும்தானே நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கத்துறான். சரி சத்தம் போடாத, அதை அப்படியே மடித்து எதையாச்சும் வச்சு கட்டி வச்சிரு. இப்போ சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. அங்கே கட் ஆகிட்டு எல்லோர் பேக்ஸியானும் லேடி சுபிக்கியும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ லேடி சுபிக்கி சொல்கிறாங்க, உங்களோட டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு நான் அன்வர்த்தியாக கூட இருக்கலாம், ஆனால் மெஜஸ்டி முன்னாடி நான் கண்டிப்பாக தாவோயிஸ்ட் டெக்னிக்கை பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதனால தான் உங்கள் ஹெல்ப்பை கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன். என்னால் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க லேடி சுபிக்கி? உங்களோட ரிக்வஸ்ட்டை என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எல்டர் பேக்ஸியான் சொல்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நேச்சுரல் எனர்ஜி லெவலை வச்சு உங்களால் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். நான் நம்புகிறேன், உங்களால் பயங்கரமான ஒரு டாவோயிஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக அங்கே ஸ்டேஜில் காட்ட முடியும். அதை வச்சு உங்களால் ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸை கூட உங்களால் அவங்கள வியந்து போய் கைத்தட்டவே வைக்க முடியும் அப்படின்னு எல்டர் பேக்ஸியான் சொல்கிறாரு. நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சாதாரண நேரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறது தான் என்னோடய முக்கியமான வேலையாக இருந்திருக்கும். ஆனால்
இந்த நிலமையில பேக்ட்ராக் மவுண்டெயினில் ஏதோ சரியில்லாத மாதிரி நடக்குது. அதை நான் தான் போய் பார்த்தாகணும். இந்த பிளேஸோட சேஜா அதான் என்னோட முதல் வேலை. அதனால தான் என்னால் இப்போ உங்களை ட்ரெயின் பண்ண முடியாது அப்படின்னு எல்டர் பேக்ஸ்டான் சொல்கிறாரு. எனக்கு லேடி சுபுக்கி, எனக்கு புரியுது. உங்களோட வேல்யூபிளான டயத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கங்க. எல்டர் பேக்ஸ்டான் சொல்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ ரொம்பவே லேட் ஆகிட்டு நீங்கள் பேலஸுக்கு இப்போ ரிட்டர்ன் போயே ஆகணும். நீங்கள் போகிறதுக்கு என்னோட கார்டு உங்களுக்கு வழிகாட்டுவான். டக்குன்னு லேடி சுபுக்கி டாப்பயாங் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்னதுக்கு அப்புறமாட்டு ஐயோ சத்தமாக சொல்லிட்டோமான்னு வாயை மூடிக்கிறா. அவள் வந்து எல்டர் பேக்ஸானுக்கு கேட்டிருக்குமான்னு பதட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்டர் பேக்ஸான் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் போர் அடிக்கிற மாதிரியா பேசுகிறேன், லேடி சுபுக்கி நான் விட்டா போதுங்கிற மாதிரி தெரியுறாங்களே பார்த்தா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்போ ஒரு டோர் திறக்குது. அதுலேருந்து எல்டர் பேக்ஸான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஹீரோ தான் நீல் டவுன் போட்டு எல்டர் பேக்ஸான்ட்ட வந்து கேட்டிருக்கான். எல்டர் பேக்ஸான் சொல்கிறாரு, நம்மளோட கெஸ்ட் இப்போ கிளம்ப போகிறாங்க, அவங்களுக்கு போகிற வழியாக காட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பார்த்துக்கிறேன். லேடி சுபுக்கி என்னன்னா ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது ஹீரோ யோசிக்கிறான், அந்த கண்ணு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை நான் அவள் கண்ணை திருப்பி பார்க்கவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா அவள் ஏதோ என்னை குத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான். ப்ளீஸ் இப்படி பார்க்குறத நிறுத்துங்க. இதே மாதிரி போணுச்சுன்னா நம்ம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். ஒரு வேளையை நடந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ லேடி சுபுக்கி யோசிக்கிறாங்க, ஏன் அவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான்? ஒருவேளை நான் யாருன்னு அவனுக்கு தெரியலையா என்ன? ஒருவேளை அன்னைக்கு நடந்த எல்லாமே என்னோட கற்பனையா அப்படின்னு லேடி சுபுக்கி யோசிக்கிறாங்க. அப்போ லேடி சுபுக்கி அதையே பார்த்துட்டு, அட அது வந்து நான் அனுப்பின கிஃப்ட்டில் ஒன்று தானே. ஹீரோ கையில் கட்டியிருக்க ஒரு பேண்ட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, அவனுக்கு நான் யாருன்னு அடையாளம் தெரியலை, அவன் இன்னும் என்னை இக்னோர் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன் நான் அவன் கண்ணு முன்னாடி இருந்துமே அவனால் என்ன அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலை. நான் அவன் பக்கத்தில் இருந்துமே அவனை என்னால் தொடவே முடியலை. இது ரொம்பவே வேதனையாக இருக்குது. ஏன் இது ரொம்பவே வலிக்குது? அப்படியே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்கான ரொமான்ஸாக லேடி சுபுக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா ஹெட்மேட் அவங்க மனசையே வெறுத்துட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, இது இப்படியே போணுச்சுன்னு சொன்னால் இதோட முடிவு கண்டிப்பாக லேடி சுபுக்கியோட கைண்ட்னஸுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியோ ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன் ஆண்ட்ரி. நான் லேடி சுபுக்கி கிட்ட நடந்துக்கிட்டது எனக்கு வருத்தமாக இருந்தாலும் என்னால் வேற எதுவும் அந்த நேரத்தில் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஆண்ட்ரி கேட்குறான், நம்ம செஞ்சது சரிதானே, சரியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நம்ம பண்ணது தான் சரி. நான் அவளை அவாய்ட் பண்ணதுனால அவளும் இனிமேல் நான் அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினப்பா. இதுவே நமக்கு பெரிய வெற்றி தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இருக்கலாம் ஆனான்னு யோசிக்கிறா ஆண்ட்ரி. டக்குன்னு பார்த்தா தலையாட்டு, இல்லை இல்லை அப்படி இருக்காது அப்படிங்கிறா. ஆமாம், நம்ம இதை செஞ்சிட்டோம் டாப்பயாங், நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு ஆண்ட்ரி சொல்கிறா. ஆண்ட்ரி உனக்கு என்னாச்சு? ஏன் நீ பார்க்க ஒரு மாதிரியாக இருக்க? அது வந்து பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வியர்டாக ஒரு ஃபீலிங் வருது. நான் ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ கையில் இருக்கிற அந்த பேண்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன ஆண்ட்ரி பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம தான் இதை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம்ல. அதுக்கு ஆண்ட்ரி, ஆமாம்ல. இப்போ ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நம்ம பர்த்டே ஃபெஸ்டிவல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு ஆண்ட்ரியும் இனிமேல் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சந்தேகத்தோடயே சொல்கிறா. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், அந்த பர்த்டே ஈவெண்ட் வேறு சீக்கிரமாக வரப்போகுது, நம்ம பிளானும் சீக்கிரம் நெருங்கி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பேக்ஸக் மவுண்டெயினில் இருக்கிற ஸ்பிரிட் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நான் ஒரு உதாக்கார மாதிரி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன்னா நோபல் கான்சார்ட் இன்னும் என்னை பற்றின தப்பான விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் நான் அந்த ஜூஜாக் பிளேஸில் உள்ள எல்லா ஜுவல்ஸையுமே திருடிடலாம். அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் அவங்க உயிரை காப்பாற்றிக்க தான் ஓடுவாங்க. அதுதான் பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கும். இது பார்க்க ஆபத்தாக இருந்தாலும் எல்லாமே பிளான் படி போகும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நம்ம கிட்ட சொல்கிறான். இப்போ பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, டாப்பயான். யாருன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அது எல்டர் பேக்ஸான். எல்டர் பேக்ஸான் என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இதே மாதிரியான ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரியே எனக்கு தெரியுது. அதுக்கு எல்டர் பேக்ஸான் சொல்கிறாரு, நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீ பர்த்டே ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது உன்னோட அந்த கனமான இரும்பு ஸ்வாடை தூக்கிட்டு வந்துரு. ஹீரோ ஷாக்கில் யோசிக்கிறான், என்ன டாப்பயாங் ஸ்வாட் பர்ஃபார்மன்ஸ் அப்போ நீ தான் நோபல் கான்சார்ட்டினோட டான்ஸ் பார்ட்னராக இருக்க போகிற. இப்போ அந்த இடத்தோட கிங்கையும் அந்த பிரின்ஸ் ஹிவானையும் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் எப்படி இந்த பிரின்ஸ் இருப்பான்னு நினச்சனோ அதே மாதிரி தான் இருக்கான். 14 வருஷம் வயசான இந்த கண்களால் கலரையே பார்க்க முடியாதுன்னு சொன்னால் யாரால நம்ப முடியும்? அவன் நிறைய ஓல்டு ஸ்கிரிப்சர்ஸ் மட்டும்தான் படிப்பான். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒயிட் பேப்பரில் பிளாக்கிங் மட்டும். ஏன் அவனுக்கு அழகான ஒரு செக்ரட்டரி இருந்தால் கூட அவளை பார்க்க மாட்டான். வாழ்கிறதுக்கு எந்த அர்த்தமே இல்லாமல் ஒரு பப்பட் மாதிரி தான் இருப்பான். பிரின்ஸோட வாழ்க்கைன்னா ரொம்பவே வசதியாக இருந்தாலும் அவன்கிட்ட சந்தோஷங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அவனோட கண்ணு அப்புறம் வாழ்க்கை இது ரெண்டுலேயுமே வெளிச்சத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் அது சிலோன் தான். சிலோன் எப்பயுமே இந்த இடத்த ரகசியமாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படி ஒரு வாட்டி தான் பிரின்ஸ் யுவானுக்கு இந்த ஷிட்டாங்கோ எவ்வளோ அழகானதுன்னு காட்டினா. அதுதான் முதல் தடவை பிரின்ஸ் யுவான் ஷிட்டாங்கோ ரொம்பவே அழகான இடம்னு நினச்சது. இந்த பர்த்டே ஃபெஸ்டிவல் அப்போ மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணோம். அந்த அட்டாக் அப்போ இவங்க 2 பேரும் ஒரு இதில் மாட்டிப்பாங்க. அதில் 3 நாள் இந்த பிரின்ஸ் ஆகாமல் சிலோன் தான் பார்த்து அதுக்கப்புறமாட்டி ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. ஆனால் பிரின்ஸுக்கு சிலோனோட பேர் கூட தெரியாது. இருந்தாலும் அவளோட முகம் அவன் கண்ணு முன்னாடியே வந்து போயிட்டு இருக்கும். இது ஏறக்குறைய அப்படியே எனக்கு ஒத்து போகிற மாதிரியே தெரியுது. இல்லை இதை மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது.
வாரியர் சியோல் அப்படின்னு பின்னாடியில இருந்து ஒரு குரல் கேக்குது. ஹீரோ திரும்பி பார்க்கறான். அப்ப சொல்றாங்க ஸ்வாட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஓ அப்படியா, எனக்கு புரியுது. இப்ப அந்த மெய்டு சொல்றாங்க, நீங்க ஒரிஜினல் ஸ்வாடை தான் பயன்படுத்த போறீங்க, அதனால யார் அவங்க கழுத்துல கட்டியிருக்க காலரை ஃபர்ஸ்ட் வெட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், அப்படி பார்த்தா இது நோபல் கான்சார்ட் இன்னைக்கு தானே பெரிய பிரச்சனை, ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல போட்டிருப்பாங்க. உண்மையாக சொல்லணும்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்க சொல்றீங்கன்னா சரியா தான் இருக்கும். இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என்னவா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஸ்வாட் டான்ஸை மட்டும் பர்ஃபெக்டா என்னோட பண்ணி முடிச்சிட்டேன்னா போதும். 20 மூவ்ஸ் தான். 20 மூவ்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நான் உங்ககிட்ட என் தோல்வியை ஒத்துப்பேன். எனக்கு ஏனே தெரியல, இந்த ஸ்வாடை பிடிக்கும் போதே எனக்கு அந்த பயம் திருப்பியும் வருது. கண்டிப்பா சொல்றேன், நான் என்னோட ஸ்வாடை இனிமே எந்த மனுஷனுக்கு எதிராகவும் நீட்டவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. இப்போ நமக்கு ஒரு குகையை தான் காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள பார்த்தோம்னா எல்டர் பேக்ஸான். இது வந்து சொல்லிட்டு கீழே பார்த்தா நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. எல்டர் பேக்ஸானோட கூட வந்தவங்க சொல்றாங்க, அந்த பசங்க இப்போ நமக்கு காட்டுறாங்க சின்ன வயசு சிலோனும் டேப்பையாங்கையும். சிலோன் சொல்றா, ஒண்ணுமே இல்லை டேப்பையாங், பயப்படாத, ஒன்றும் இல்லை. இப்போ எல்டர் பேக்ஸான் அவங்கள பாக்குறாரு. சிலோன் எல்டர் பேக்ஸானை பார்த்து கத்தா, கிட்ட வராதிங்க, எங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க, நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி தான் இதை பண்ணோம், எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால தான் ஹீரோ சொல்றான், நான் கண்டிப்பா இனிமே ஸ்வாடை வீல் பண்ண மாட்டேன், அதுவும் ஒரு மனுஷனுக்கு எதிராக கண்டிப்பா நான் வீல் பண்ணவே மாட்டேன். எல்டர் பேக்ஸான் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு, இவன் மேல இருக்கிற இந்த ரத்தம் அது அவனோடதே கிடையாது, அதோட அவன் கையில இருக்கிற இந்த மார்க்ஸ், இந்த டிவைன் ஃபீவரை சர்பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க் இருக்கும். அந்த குழந்தைக்கு ரெண்டே வழி தான் இருக்கு, ஒன்னு ஒரு ஸ்வாட் மாஸ்டரா மாறுறது, அப்படி இல்லைன்னா ஒரு கொலகாரனா மாறுறது. அப்ப சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் ஒரு மனுஷனுக்கு எதிராக கண்டிப்பா ஸ்வாடை நீட்டவே மாட்டேன். எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, எல்டர் பேக்ஸானுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும், அப்படி தெரிஞ்சுமே என்கிட்ட ஸ்வாடை கொடுத்து அனுப்பியிருக்காருன்னா அவர் என்ன மனசுல நினைக்கிறாருன்னு புரியலையே, எனக்கு என்னமோ நடக்கிற எதுவுமே சரியா படல. இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, வாரியர் சியோல், உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், எனக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஹெட்மேடை பற்றின விஷயங்கள் மட்டும் எனக்கு ரொம்பவே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் படிக்கும்போது அந்த ஹெட்மேட் ரொம்பவே அமைதியானவங்களாகவும் கொஞ்சம் மரியாதை கொடுக்க தெரியாதவங்களாகவும் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அதோட பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ நான் படித்த ஹெட்மேட் இவங்க இல்லைனா அப்புறம் இவங்க வேறு யாராக இருக்கும்? நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா, நீங்கள் எப்போலேருந்து இந்த ஜூஜாக் பேலஸில் வேலை செய்கிறீங்க? அதுக்கு அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, நான் 9 வயசு இருக்கும்போது இங்கே நான் மெய்டாக சேர்ந்தேன், கடந்த 20 வருஷமாக நான் இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட நீங்கள் ஏன் இப்போ இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ ஹீரோ மனசுங்களே யோசிக்கிறான், ஜூஜாக் பேலஸில் இருக்கவங்க முட்டாள்தனமாக முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஹெட்மேட்டை கேட்குறான், நோபல் கான்சார்ட் என்னோட ஃபைட் பண்ண நிறையவே டேலண்டான ஆள் இருக்கும்போது ஏன் என் கூட அவங்க ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? என்னால் இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நோபல் கான்சார்ட்டின்னு என்ன நினைக்கிறாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தினால தான் இது பண்ணியிருக்காங்கன்னு. என்னது சந்தேகம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், நீங்கள் ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவர் தானே வாரியர் சியோல்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூஜாக் பேலஸில் இருக்கவங்க ஒரு விஷயத்த மழுப்பவோ இல்லை நேரடியாக பேசவோ பயப்படவே மாட்டாங்க, தைரியமாக பேசிடுவாங்க. கான்சார்ட் என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் இது ஹவாங் சியோல் ஃபேமிலிங்கிறப்ப அவங்களால எதையுமே ஏற்றுக்கவே முடியல. அவங்கள மாதிரி ஒரு ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவரை தோக்கடிக்கிறது மூலமா அவங்களால இதுலேருந்து வெளியே வர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க போல. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆனால் இது கொஞ்சம் வினோதமாக தெரியலையா என்ன? ஒரு மேடையில் போடுற சண்டைங்கிறது வெறும் நாடகம் மாதிரி தானே தெரியும், இது லேடி இன்னுக்கு கூட தெரியும் தானே. இந்த சண்டையில் அவங்க ஜெயிச்சா கூட இது ஒரு நாடகம் மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க? நானும் அதே விஷயத்த தான் யோசிச்சேன்னு அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, இந்த மாதிரியான விஷயத்த நான் தான் பெஸ்ட், என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், நான் தோக்குறவே தான் அவளை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நோபல் கான்சார்ட்டின்னு வந்து இந்த காலத்தை சேர்ந்த ஒரு ஹெட் ஒர்க்கர் மாதிரி. இதை சரியாக சொல்லணும்னா என்னோட பலகீனமான சைடை காட்டி அவங்க தான் சிறந்தவங்க அப்படிங்கிற எண்ணத்தை வர வச்சா மட்டும் போதும். வாவ், நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியாது நோபல் கான்சார்ட்டின், உங்களை எதிர்த்து என்னால் கண்டிப்பாக நிற்கவே முடியாது. இதை கேட்ட உடனே போதும் சுற்றி இருக்க எல்லாருமே விழுந்துருவாங்க. இதுதான் என்னோட கோல், இதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு அந்த பர்த்டே ஃபெஸ்டிவலை காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோ அதை பார்த்து சொல்கிறான், கடைசியாக இதை ஆரம்பிச்சிருச்சு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்காங்க, சந்தேகமே இல்லை இவங்க பேக்கோ பிளேஸோட ஓனராக இருக்கிற இவ்வளோ அழகான ஒருத்தவங்க நம்ம உலகத்தில் இருக்காங்கிறது என்னால் நம்பவே முடியல. இவங்க வேற உலகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சென்டர்ல இருந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பொண்ணுங்க கூட அவளை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு கிடைச்ச ஒரு புதையல் மாதிரி. இவங்க பேக்கோ பிளேஸில் இருக்கிறது நமக்கு தான் ரொம்பவே நல்ல விஷயம். மெஜஸ்டி, அட லேடி சுபுக்கி கூட அந்த போட்டியில் கலந்துக்க வந்திருக்காங்க. இப்போ கத்துறாங்க, எல்லாரும் அவங்க கரகோஷத்தை எழுப்புங்க லேடி சுபுக்கி காண்டி, ஏன்னா அவங்க தான் அடுத்த வருஷம் டெயோக்கிங் ஹேர் பின்ன பெற போறாங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்டர் பேக்ஸான் என்னோட டேலண்ட்ல இருக்கிற குறைபாடுகளை பத்தி சொன்னாரு. அதோட என்னோட உணர்ச்சியை நான் உங்ககிட்ட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இது பார்க்க பயணா பகல் கனவு மாதிரி தெரியலாம், இருந்தாலும் நான் நம்புறேன் என்னால ஜாஸ்டேவை உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்ட முடியும். பார்த்தா காஞ்சு போன மரமெல்லாம் பச்சையா மாறி அது பிளம்பிளாசமா மாறிக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கவங்களும், அட என்னப்பா இங்க நடக்குது, சிட்டாங்கோவே இவ்வளவு அழகா தெரியுதே, இது என்ன ஸ்பிரிங் பாரடைஸா
இது என்னோட எண்ணங்கள்ல இருக்கிற ஒரு ஃப்ராக்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு லேடி சொபிக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மட்டும் எல்லாமே பழையபடி மாறிடுது காஞ்ச மரமா. ஹீரோட சேர்ந்து மற்றவங்களும் பார்க்குறாங்க, என்னடா அது எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், என்னால் நம்பவே முடியல, ஒரு முழு மலையவே இவ என்சான்ட்மெண்ட் மேஜிக்கால கவர் பண்ணியிருக்கா. இப்போதான் எனக்கு புரியுது ஏன் அந்த ஆர்டர் இவ்வளோ முக்கியம். இப்போ அந்த மெய்டு வந்து கேட்குறாங்க, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ரெடியாக இருக்கேன், போகலாம். நான் நோபல் கான்சர்ட் ஆன இன்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பவர்ஃபுல்லான ஃபேமிலியில் ஒரு நோபல் உமனாக அவங்க இருக்காங்க. ஏன் க்ரௌன் பிரின்சஸுக்கு ஈக்குவலான அத்தாரிட்டி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து மற்ற நோபல் காங்கு பையனை விடையுமே உங்களுக்கு அத்தாரிட்டி அதிகம். இப்போ நோபல் கான்சர்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது மூலமாக என்னோட ஸ்குவாட் ஸ்கில் என்னன்னு நான் மற்றவங்க எல்லாருக்கும் காட்ட போகிறேன். இப்போ ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்றும் அவங்களுக்கு மொதல் ஈவெண்ட் கிடையாது போல. நடக்க போகிற இந்த பர்த்டே செலிப்ரேஷனை பார்த்தா அந்த சொர்க்கம் கூட சந்தோஷப்படும். நான் வேண்டிக்கிறேன் என்னோட ஸ்குவாட் ஸ்கில் அந்த சொர்க்கத்தில் இருக்க கடவுளே போய் சேரும்னு. அதோட இந்த ஷுட்டாங்கோட ஃபியூச்சர் கூட இதை மறக்காம ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், நாங்கள் வளர்ந்த சூழல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு. ஹீரோ அவனோட ஸ்வாட கையில் எடுக்க போகிறான். பார்த்தா லேடி இன்னோட கையில் இருக்க ஸ்வாட் நடுங்குது. ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், அவள் பார்க்க வேணா அமைதியாக காமா தெரியலாம், ஆனால் அவளோட பயம் அவளோட விரல் நுனி நடுக்கத்திலே தெரியுது. ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இந்த மாதிரியான ஒரு இடத்துல இவ்வளோ மேடு சுற்றி நிற்கும் போது அழகான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் கண்ணில் ஒரு நெருப்போட ஒரு இளமையான ஸ்பிரிட், அதை ஹீரோய்க்குன்னு கூட சொல்லலாம். இந்த சிட்டாங்கோல உள்ள பல மேடோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற இந்த நோபல் கான்சர்ட்டுக்கு வெறும் 19 வயசுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச இந்த நோபல் கான்சர்ட் இன்னைக்கு மற்றவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியுமாங்கிற ஒரு பயம், தன்னைத்தானே ஒரு சுமையா நினைக்கக்கூடிய எண்ணங்கள், அதோட தோக்குறது நினைச்சு வரக்கூடிய பயம். இப்பதான் எனக்கு புரியுது ஏன் கான்சர்ட் தைரியத்தோட அடையாளம்னு சொல்றாங்க. தைரியம் ஒன்றும் இங்க முக்கியம் இல்ல, பயத்தை தோக்கடிச்சா மட்டும் போதும். உங்களுக்குள்ள எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அவங்க இந்த ஷார்ட் ஆர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு தைரியமா வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே என் வாழ்க்கையில நான் சந்திச்ச மாதிரி இருக்கு. என்னை பார்க்க எனக்கே கேவலமா இருக்கு. ஒரு நோபல் லேடியோட ஸ்பிரிட்டை இப்படி நான் எனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறேன்னு நினச்சா எனக்கே என்னை பார்க்க அசிங்கமாக தெரியுது. என்னோட உயிர் வாழணுங்கிற ஆசைக்காண்டி அவங்க நான் ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறது சரியா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நேர்மையாக வாழக்கூடிய மக்கள் மேலே வச்சிருந்த மரியாதை என்ன நான் தூக்கி போட்டேன்னா என்ன? அப்படி ஹீரோ தனக்குள்ளே தானே பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் அசையாமல் நிற்கிறத பார்த்துட்டு நோபல் கான்சர்ட்டின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற, என்னை வந்து நீ அட்டாக் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு நோபல் கான்சர்ட்டின்னு கேட்குறாங்க. வந்து அட்டாக் பண்ணு. சரி, இப்போ ஹீரோ நேராக போய் அட்டாக் பண்ணுறான். ஹீரோட அட்டாக்கை பிளாக் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. என்கிட்ட என்னதான் இப்போ பிரச்சனை அப்படின்னு லேடியின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், இதை தடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒருத்தியான ஆள். இப்போ லேடியின் பின்னாடி போயிட்டே யோசிக்கிறாங்க. இவனோட இந்த ஸ்வாட் ஸ்கில் இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது, ஏன்னா கையில் ஸ்வாட் பிடிச்சிருக்கானா என்ன, என்னால் பார்க்கவே முடியலை. நிம்ம மட்டும் அதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அடிச்சா அங்கே வலிக்குங்கிற மாதிரி இங்கே ஹீரோ பண்ணுறதுக்கான இதெல்லாம் அங்கே சிலோனுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்குது. அட என்னடா இது, ஒரே பேட் ஃபீலிங்கா இருக்கு. சிலோன் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சிலோன் யோசிக்கிறா, இந்த டாப்பையாங் திருப்பியும் பைத்தியக்காரர் தான் ஏதோ பண்ணுறான் போல. இல்லை ஒருவேளை லேடிஸ் பிக்கோட அவன் எதுவும் பண்ணுறானா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த அளவுக்கு எதுக்கும் போக மாட்டான். ஒருவேளை ஒரு ஆணோட ஸ்பிரிட்னால அவன் போனாலும் போயிடுவான். இல்லை அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. பார்த்தா ஹீரோவும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீன் ஃபாஸ்ட்டுக்கு போகுது. ஹேயோன், எல்லாரும் உன்னை வாழ்க்கையில திரும்பி பார்க்குற மாதிரி வாழணும் ஹேயோன். அதுக்கு சின்ன வயசு ஹேயோன் சொல்றா, கண்டிப்பா உன்னை நீயே குறைச்சி எடை போடாத, ஏன்னா நீ உச்சத்தை தொடும்போது உன்னோட கைகள் தான் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு சின்ன வயசு ஹேயோன் கேட்குறா, இது வந்து மலையேற ஒருத்தரோட கதை தானே அங்கிள்? நானும் ஒரு நாள் பேசக் மவுண்டன் மேலே ஏறுவேன், அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. ஓ அப்படியா, இதை மறந்துடாத. நீ எந்த வழியை எடுத்தாலுமே அந்த வழியில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நீ அப்படி உச்சத்தை தொடும்போது பயத்தை ஒன்று ஆக்கிரமிக்க விட்டுறாத. உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வானத்தை பாரு. இந்த பெரிய உலகத்துல உன்னை விட உச்சத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க அவங்களோட பெருமையை பத்தி கவலைப்படுறதே இல்லை, பயப்படாம நிக்கிறாங்க எல்லாத்துலயும். நீ அந்த மாதிரியான மனுஷங்களை சந்திக்க போகும்போது உன் மேல இருக்கிற நடுக்கம் அதுவாகவே நின்றுடா. அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். நான் நிச்சயம் நம்புறேன் நீ எதையுமே மறக்க மாட்டேன், கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பேன்னு. என்னோட அங்கிள் என்கிட்ட அப்படி பேசிட்டா அவர் என் ஷோல்டரை தட்டி கொடுக்கும் போகும்போது இருந்த அந்த வாமான ஃபீலிங் ரொம்ப நாள் அது என் கூட இல்லை. அது நடந்த கொஞ்சம் வருஷத்திலேயே ஹவாங்ஸி அல்கிளானோட தலைவரான சியோல் இம்யூன் ஒரு கிளர்ச்சி படைய ஆரம்பிச்சார். அதோட விளைவா 9 ஹை ரேங்க் சிவில் அபிஷியலும் 11 ஹை ரேங்கிங் மிலிட்டரி அபிஷியலும் செத்து போனாங்க. அன்னைக்கு அவரோட இறுதி சடங்கப்ப அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருந்து. அதே நேரத்துல சின்ன வயசு ஹியோனோட மனசுல பெரிய வெறுப்பு உருவானுச்சு. இது ஒரு போர் வீரன்ட்டு இருக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த், ஆனா பார்க்க சோம்பேறி மாதிரி இருக்கிற இவங்கிட்ட இப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப டக்குன்னு 2 பேரும் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப ஹேயோன் வந்து மூச்சை இழுத்து விட்டுட்டு யோசிக்கிறா, இவனோட லெவல் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னை விட பலசாலியா இருக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு பலசாலியா இருக்கிறவங்க அவங்களோட சக்தியில இருக்கிற பெருமையினால அவங்க நடுக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வீரனை நான் சந்திக்கும் போது என் மேல இருக்கிற நடுக்கம் அதுவாக இது உண்மைதான். என்னோட நடுக்கம் நின்று போச்சு. ஒரு வழியா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே ஆட்டத்தை கவனிங்க. அடங்காத அளவுக்கான வாரியரை ஒரே நேரத்தில் தோக்கடிச்சு. அதில் நான் நிறைய பேரோட சண்டை போடும்போது என்னோட பாதி ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்னை எதிர்த்து சண்டை போடுற இவன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்லேயே சண்டை போடலை. இதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தரை காயப்படுத்துறதுங்கிறது பெரிய குற்றம். எல்லா ரேங்கில் இருக்கவங்களும் இதை ஏற்றுக்கிட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனும் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமல் பின்வாங்கிக்கிட்டு தான் இருக்கான்.
ஆனால் இவன் மற்றவங்கள விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனோட அந்த ஸ்மைல், வா வந்து மோதிப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை நீ அப்படி நினைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கான பதிலை நான் இப்போ உடனே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக அட்டாக் பண்ண போகிறாங்க. அவங்க அட்டாக் பண்ணுறத நம்ம ஹீரோ தடுத்துடுறான். அவங்களுக்குனா ஒரே ஷாக்கு, ஏன்னா நான் அவனை வெட்டாமல் விட்டுறேன். இப்போ ஹீரோ அவனோட ஸ்வாடை ஃப்ளிப் பண்ணி அவங்களோட ஸ்வாடை தூர போக வைக்கிறான். பின்னாடி போனால் அவங்க இது இன்னும் முடியலை சொல்லிட்டு அவங்களோட பிளேடை அவங்க திருப்பி பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஹீரோவோட டவுன்வர்ட்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோ அதையுமே தடுத்து அவங்கள பின்னாடி தள்ளிடுறான். என்னடா இதுவும் வேலை செய்யலான்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்களோட தலைக்கு நேரம் சுவாட தூக்கி வெட்ட போற மாதிரி போறான். இப்ப யோசிக்கிறா, இதை கண்டிப்பா என்னால டாச் பண்ண முடியாது, இதை நான் கண்டிப்பா பிளாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட ஸ்வாடை பிளாக் பண்ணும்போது பார்த்தா ஹீரோவோட ஸ்வாட் ரெண்டா உடஞ்சிருது. உடஞ்சதை பார்த்துட்டு அவங்களுமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோபல் கான்செர்ட் என்கிட்ட எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஹீரோ நீல் டவுன் போட்டு சொல்கிறான். சுற்றி இருக்கவங்களாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் அவனோட ஸ்வாடோட கண்டிஷனை பற்றியே தெரியாமே இருந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா நோபல் கான்செர்ட் இனி தான் சிறந்தவங்க. இப்போ நோபல் கான்செர்ட் என் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இல்லை அவன் வேணுக்குமே தான் அந்த ஸ்வாடை லூஸாக விட்டான். இதை மற்றவங்க யார்கிட்ட வேணாலும் அவன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அதை அவன் என்கிட்ட பண்ணுறதுக்கு. ஏன்னா அவனோட ஸ்வாடை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. எனது வெறும் ட்ரைனிங் ஸ்வாட் தான். அவன் ஒரு வாரியர் அப்ரெண்டிஸ்டாக இருக்கும்போது அவன் எப்படி இந்த மாதிரியான ஒரு டுயலுக்கு ட்ரைனிங் ஸ்வாடை தூக்கிட்டு வரலாம். ராஜா பேசுறாரு, லேடி கான்சார்ட் முன்னாடி வாங்க, இன்னையில இருந்து இந்த பேஸ்டோட கோல்டன் ஹேர் பின்னா நீங்க தான் இருக்க போறீங்க. சுத்தி இருக்கவங்க ஒருத்தர் ஒன்னு சொல்றாங்க, பிரமாதம், அவங்க அந்த ஹேர் பின்னுக்கு ஏத்தவங்க தான். இப்ப நோபல் கான்சார்ட்டையும் யோசிச்சுட்டு சொல்றாங்க, இல்ல நான் இன்னும் அந்த ஹேர் பின்னுக்கு ஒருத்தியான ஆள் கிடையாது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, அட என்னப்பா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த சண்டை ஆரம்பிச்சதுல இருந்தே முறையா நடக்கல அப்படின்னு நோபல் கான்சார்ட்னு சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோ முன்னாடி ஒரு ரியல் ஸ்வாட தூக்கி போட்டு அந்த ஸ்வாட வெளியேடு லேடின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறத பார்த்துட்டு சொல்றாங்க, இது என்னோட ஆர்டர், அந்த ஸ்வாட கையில இடு. இவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லேடி கான்சார்ட்டோட வார்த்தையை நான் மதிக்கலன்னு சொன்னா எனக்கு நானே நான் மரண குறிப்பு எழுதிக்கிற மாதிரி. இப்போ எனக்கு வழியே இல்லை. இப்போ லேடியின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இதனால எனக்கு அந்த கோல்டன் ஹேர் பின்னுங்கிற டைட்டில் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் இவன் கூட ஒரு ஃபேர் ஃபைட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. எல்லாத விட முக்கியமான விஷயம் என்னன்னா இவனோட ஸ்வாடை நான் எதிர்த்து நிற்கணும். அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இன்டென்ஸான ஆரவை ஃபீல் பண்ணுறாங்க. அட என்ன மாதிரியான ஒரு கில்லிங் இன்டென்ட், என்னோட மொத்த பாடியாலையுமே ஃபீல் பண்ண முடியுது அந்த கில்லிங் இன்டென்ட்டை. இப்போ மட்டும் அவன் அந்த ஸ்வாடை அந்த ஷீட்லேருந்து அனலைஸ் பண்ணான்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன். அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒருத்தன் கேட்டை திறந்து வந்து கத்துறான், டீமன்ஸ் வந்துட்டாங்க, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. பார்த்தா அந்த மலையை அதிருது. அதுல இருந்து டீமன் பாகு வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குற மேடெல்லாம் சொல்றாங்க, அவன் சரியா தான் சொல்லியிருக்கான், டீமன்ஸ் வந்துட்டாங்க. ஆனா எப்படி இவ்வளவு டீமன்ஸ் ராயல் பேலஸுக்கு வந்துச்சு? எம்பரரையும் கிரவுன் பிரின்ஸையும் பத்திரமா பாத்துக்கங்க, ஒரு சிங்கிள் டீமனை கூட டிவா பெவிலியன் பக்கத்துல விட்டுறாதீங்க. இப்ப ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஆனா என்ன இது ஒரு பைத்தியகாரமான யோசனை, இங்க 100 கணக்குல டீமன்ஸ் வந்திருக்கு, இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லா அட்டாக் பண்ணா கூட கொல்ல முடியாது. நான் எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சிருக்கேன். ஆனா எப்படி இந்த ஸ்ட்ராங்கான சிட்டாங்கோக்குள்ள இவ்வளவு டீமன்ஸ் எப்படி வந்துச்சு? அடைச்சா இதை யோசிக்கலாம், இது நேரம் இல்லை. இப்போ சுற்றி இருக்கவங்களெல்லாம் காப்பாற்றி ஆகணும். கண்ணை முடிக்கிட்டு நேராக டீமனை போய் அட்டாக் பண்ண முடியாது. அதோட பிளட் பட்டுச்சுன்னு சொன்னால் நான் அன்கான்ஷியஸ் ஆகிடுவேன். இப்போ இந்த டீமனை எல்லாம் தடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க மேலாம் அந்த பிளட் பட்டு சொல்கிறானுங்க, யாரும் அந்த டீமனோட பிளட்டை மேலே தெரிக்க விடாதீங்க. அந்த டீமன்ஸோட பிளட் உங்கள் மேலே பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களோட கான்ஷியஸ் போயிடும். என்னோட அயன் ஹெவி ஸ்வாட் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்க டீமனை எல்லாத்தையுமே என்னால் தோக்கடிக்க முடியும். இப்போ பார்த்தா அந்த மலையே சரிஞ்சு விழுது. இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் இது ஒரு மிட் லெவல் டீமனாக இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் நடந்த இடம் ஃபுல்லாகவே மலை சரிவு ஏற்படுது. இப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது, இது மலைச்சரிவு, எல்லாருமே தள்ளி போங்க. இப்போ பார்த்தா யாரோ கூப்பிடுறாங்க, கான்சார்ட், லேடி கான்சார்ட், சுய நினைவுக்கு வாங்க லேடி கான்சார்ட். இப்பதான் நோபல் கான்சார்ட்னு கொஞ்சமா முழிச்சு பார்த்து சொல்றாங்க, ஹியூடாங் இது நீயா? நல்ல வேலையா நீங்க ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டீங்க லேடி கான்சார்ட். நீங்க அந்த மலைச்சரிவுல மாட்டிக்கிட்டீங்க. நல்ல வேலை உங்களுக்கு எந்த ஆழமான காயமுமே படல. நீங்க இப்ப உடனடியா அந்த மவுண்டனை விட்டு வெளியே போய் ஆகணும். ஹியூடாங் கிங்குக்கும் பிரின்ஸுக்கும் என்னாச்சு? லேடி கான்சார்ட்டின் முதல்ல உங்களால கிளம்பி நிக்க முடியுதா? நிக்க முடியலன்னா என்னோட மேல சாஞ்சுக்கங்க. சரி நம்ம போலாம். பார்த்தா அவங்க 2 பேரும் நடந்து போகும்போதே நிறைய டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு கையில இன்னும் பிடிச்சிக்கிட்டு அந்த மேடு தான் அந்த டீமன்ஸ் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டும்போது அந்த டீமன் மேல இருந்து தெரிக்கிற பிளட்னால அவங்க கான்சியஸை இழந்துகிட்டு இருக்காங்க. அப்ப யோசிக்கிறாங்க, லேடி என்ன மேல எந்த பிளட்டுமே படாம பாத்துக்கணும். நான் இன்னும் எவ்வளவு நெட்டு தான் இதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்குது. அப்படியே நடந்து போகும்போது பார்த்தா ஒரு குகை தெரியுது. அந்த குகையை பார்த்துட்டு அதுதான் சரியா இருக்கும். லேடி ஏன் நீங்க இங்கேயே பத்திரமா இருங்க, நீங்க இங்க இருந்து சத்தம் போடாத வரைக்கும் இங்க எந்த டீமனுமே வராது. அதுக்கு லேடி ஏன்னு வந்து சொல்றாங்க, ஹியூடாங். இப்ப அந்த ஹெட்மேட் சொல்றாங்க, ராஜா என்னமோ சேஃபா தான் இருக்காரு, ஆனா கிரவுன் பிரின்ஸ் அந்த மலை சரிவுல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த பேக் சக் பவுண்டரியை சுத்தி இருக்க எல்லா கார்னர்லயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த பிரின்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நமக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது லேடியன், அதனால பத்திரமா இருங்க அப்படி சொல்லும் போது லேடியன் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, ஹியூடாங் இப்ப நீ என்ன பண்ண போற? நான் அந்த புகை வர சைடுக்கு ஆப்போசிட்டா கத்திக்கிட்டு போறேன். அப்படி போனேன்னு சொன்னா என்னால அந்த என்ட்ரன்ஸை போய் பிளாக் பண்ண முடியும். லேடியன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஏன் உன்னை பார்க்கும்போது நீ சாவுக்கு ரெடியாக போகிற மாதிரியே எனக்கு தெரியுது. நீங்கள் ஒரு நோபல் லேடி, அதோட ஜூஜக் பிளேஸோட ஓனர். நீங்கள் உயிர் வாழணுங்கிறதுக்காண்டி உங்களை சேர்ந்தவங்க யாராச்சும் நீங்கள் இழக்கிறத பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. லேடியன் நீங்கள் இதை கண்டிப்பாக தாண்டி போயே ஆகணும். அப்போ லேடியன் நடுங்கிக்கிட்டே சொல்கிறாங்க, இல்லை என்னோட மக்களில் நான் ஒருத்தரை கூட காப்பாற்றலன்னு சொன்னால் நான் உயிர் வாழ்றதுக்கான அர்த்தம் ஒன்று கூட கிடையாது. இப்போ வந்து அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, லேடியன் ப்ளீஸ் இதே இடத்துல பத்திரமா இருங்க. இப்போ அந்த ஹெட்மேட் போகிறத பார்த்துட்டு கத்துறாங்க, ஹியூடா
பார்த்தா அந்த ஹெட்மேட் ஒரு கையில் ஸ்வாடையும் இன்னொரு கையில் ஃபயரையும் வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே கத்துறாங்க, டீமன்ஸ் வெளியே வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். பார்த்தா அந்த ஹெட்மேட் ரொம்பவே டயர்டில் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரே ஒரு வெட்டாச்சும் நான் வெட்டணும். நான் என்னோட கான்ஷியஸை இழக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே எதுவுமே முடியலையே. இல்லை, நான் தொடர்ந்து போயே ஆகணும். நான் இன்னும் ஒன்றையாச்சும் கொல்லணும். இல்லை, இன்னும் ஒன்றை மட்டும் கொன்னா போதும் அப்படின்னு சொல்லி வெட்டி கொண்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. போகும்போது ஒரு மரத்தோட கிளத்தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க படுத்து கிடக்கிற அதே நேரத்தில் பின்னாலேருந்து ஒரு டீமன் அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு அதை ஃபீல் பண்ணி அவங்க ஸ்வாடை எடுத்து அதோட கழுத்துக்கு நேராக பாதி வெட்டிடுறாங்க. அவங்க பாதி வெட்டினதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, இதுதான் என்னோட முடிவா. அவங்க அப்படி யோசிக்கும் போதே பின்னாடிலேருந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் ஒரே போடு, அதோட அந்த டீமன் கதை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ஹெட்மேட் அந்த வெட்டின டீமனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது வெட்டின இடம், அந்த டீமனோட வெட்டின இடம் குறைஞ்சு போயிடுச்சு. அதனால எந்த பிளட்டுமே வெளியே வராது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை பற்றி. இருக்கிற 3 லெஜெண்டரி ஸ்வாடோட சேர்த்து பாக்ஸியான் பிளேஸோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கோல்டு அயன் ஹெவி ஸ்வாட், அதோட அந்த ஸ்வாட் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இந்த சிட்டாங்கோலே இருக்கிற 2 பேர் மட்டும்தான் அந்த ஸ்வாடை வீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ராங் ஜெனரல் ஜியாங், அதோட அந்த 2வது ஆளு வாரியர் அப்ரண்டிஸ் பாக்ஸியான் பிளேஸோட சியோல் டேப்பயாங். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கத்துறான், அடா இது ரொம்பவே கூலிங்காக இருக்குப்பா. அதுக்கப்புறம் அந்த மேடை பார்த்து கேட்குறான், அதெல்லாம் சரி, உங்களுக்கு எந்த அடிமையே படலையே. இந்த ஹெட்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் உனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ சொல்கிறான், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தான் சியோல் டேப்பயாங், எனக்கு எதுவுமே ஆகாது. இதெல்லாம் இவன் சொல்லும் போதே பார்த்தா ஹீரோட நடுமண்டையிலேருந்து ரத்தம் தெரிச்சிக்கிட்டு இருக்கு. பொத்தனை கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த ஹெட்மேட் யோசிக்கிறாங்க, நான் சேஃபாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எனக்கு வராது போல இருக்கே. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.